அப்பா இன்னும் ஆண்டவரே இப்ப எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கும் சாமியல் சாருக்காகவும் லூயிஸ் சாருக்காகவும் ஜெபிக்கிறோம். இன்னும் உங்களுக்கு இன்னும் ஞானத்தை தந்த ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு அதை கற்றுக்கொள்ள ஆண்டவரே அவர்கள் தயார்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா இன்னும் அநேகர் இந்த சபை இந்த கூடுகையில் கூட ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே இந்த வெளிச்சத்தை நாங்கள் கொண்டு செல்ல எங்களுக்கு ஞானத்தையும் ஆண்டவரே அதற்கான வேலையும் நீ ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் ரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். குட் ஈவினிங் சிஸ்டர் ஹேமா. குட் ஈவினிங் பிரதர். ஓகே. நம்ம இது வரைக்கும் வந்து சரீரம் ஆவி இது ரெண்டு பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆத்மா அந்த டாபிக் ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சிருந்தது. லாஸ்ட் வீக்கே பண்ணணும்னு யோசித்து பண்ண முடியாமல் போயிடுச்சு ஒரு சில காரணத்தினால. ஸோ இந்த வீக் வந்து நம்ம ஆத்மாவை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணலாம். இந்த வீக் மேபி நெக்ஸ்ட் வீக்கு பார்க்கலாம். ஸோ ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த கிரியேஷன் இதுலயே வந்து எப்படி மண்ணில் இருந்து உருவாக்குனாரு அப்படின்றதெல்லாம் வச்சு பார்த்தோம். ஸோ அப்போ ஆத்மா எங்க இருந்து வந்திருக்கு, இது ஒரு இன்டராக்டிவ் ரெஸ்பான்ஸோட எடுத்துட்டு போகலாம். ஆத்மா எங்க இருந்து வந்திருக்கு ஆக்சுவலா, மனிதனுடைய ஆத்மா? சரீரமும் ஆவியும் சேர்ந்து ஆத்மா. ஓகே, அப்ப ஆத்மான்றது வந்து எங்க இருந்தும் வரல ஆக்சுவலா. ஏன்னா மண்ணுக்கு ஒரு ஆரிஜின் இருக்கு, அது அங்க இருந்து வந்திருக்கு. ஆவி தேவன்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு இருக்கு, அப்ப அங்க இருந்து ஒரு ஆரிஜின் இருக்கு, அதுல இருந்து வந்திருக்கு. ஆனா ஆத்மா எங்க இருந்து வரல, அது வந்து என்னது, உருவாக்கப்பட்ட ஒரு பொருள். அப்ப மனுஷனுடைய கிரியேஷன்ல ஒரு ப்ராடக்ட் வந்து மண்ணுன்னு தெரியும், இன்னொரு ப்ராடக்ட் வந்து ஜீவ சுவாசம் தேவனிடத்துல இருந்து வந்ததுன்னு தெரியும். ரெண்டுத்தினுடைய எங்க இருந்து வந்துச்சுன்றது தெரியுது. அப்போ மூணாவதா ஒரு விஷயம் அங்க உருவாக்கப்படுது, அதுதான் ஜீவாத்மா. அப்ப அந்த உருவாக்கப்பட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்மா மட்டும்தான் அங்க உருவாக்கப்பட்டிருக்கு. அது ஜீவ ஆத்மாவா உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப இந்த உருவாக்கப்பட்ட ஆத்மா வந்து ஜீவ ஆத்மா அப்படின்னு பைபிள் சொல்லும் போது அந்த ஆத்மா அழியிற ஆத்மாவா இருந்துச்சா இல்ல அழிவில்லாத ஆத்மாவா இருந்துச்சா? ஆத்மாக்கு அழிவு உண்டா, அழிவு கிடையாதா? அவருக்கு கீழ்ப்படையாமைக்குள்ள போகிறது வரைக்கும் அழிவு கிடையாது, பார்த்து சென்றது அழியாமைக்குள். ஓகே, அப்ப ஆண்டவர் உண்டாக்கும் போது அழிவுள்ள ஆத்மா அழிவில்லாத ஆத்மாவா உண்டாக்குனாருன்றீங்க, கரெக்டா? கீழ்ப்படியாமைக்குள்ள போனதுக்கு அப்புறம் தானே சார் மரணம்னே வருது. ஓகே, ஏன்னா இது ரெண்டு மூணு ஒரு சில விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு யோசித்தோம். முந்தானே கூட நானும் பிரதரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது ஆக்சுவலா ஜஸ்ட் இப்ப எனக்கு தோணுனால அப்படியே சொல்றேன். நானு நிறைய டீச்சிங்ல வந்து தேவன் மனிதனை உண்டாக்கும் போது அழிவுள்ள ஆத்மாவோட தான் உண்டாக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு ஒரு டீச்சிங் இருக்கு. ஏன் அப்படின்னா அங்க ஜீவ விருட்சம்ன்ற கனியும் இருந்துச்சு, அந்த கனியை புசிச்சிருந்தான்னா அவன் வந்து இம்மாற்றல் ஆயிருப்பான், ஆத்மா மனிதன் அழிவில்லாத ஆத்மாவா அப்ப மாறி இருப்பான். ஆனா அவன் என்ன பண்ணான், ஜீவ விருட்சம்ன்ற கனியை புசிக்காம மாறா நன்மை தீமை அறியத்தக்க கனிய புசிச்சனால அவன் வந்து அந்த அழிவுள்ளதா எப்படி உண்டாக்குனாரோ அப்படியே அவன் போயிட்டான். அவன் அழியாமைக்குள்ள வரவே இல்லை, ஏன்னா அவன் வந்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கவே இல்லை அப்படின்ற டீச்சிங் இருக்கு. அப்போ அந்த டீச்சிங் படி பார்த்தோம்னா அப்போ ஒருவேளை அவன் ஆண்டவர் வந்து மனிதனை வந்து அழிவுள்ள ஆத்மாவா உண்டாக்கி அவன் அழியாம இருக்கணும்னா அதுக்கு ஒரு விருட்சத்தை வச்சு ஜீவ விருட்சம் அப்படின்ற விருட்சத்தை தோட்டத்தின் நடுவுல வச்சிருக்கிறாரா? அப்படி அந்த விருட்சத்தின் கனியை புசிச்சிருந்தா ஒருவேளை ஆதாம் வந்து அழியாமையிலே இருந்திருப்பான். அப்படின்னா அப்ப அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து மனிதனை வந்து அழிவுள்ள தன்மையில தான் உண்டாக்குனாரா? கேள்வி வருது இல்லையா? அப்ப அந்த ஜீவ விருட்சம் அப்படின்றதுல வந்து அந்த ஜீவன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அது வந்து அன்னைக்கு நானும் பிரதர் டிஸ்கஸ் பண்ணி இந்த கூட பண்ணோம். மனிதனை மட்டும்தான் தேவன் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஓதினார். மற்ற எல்லா மிருகங்களா இருக்கட்டும், செடி கொடிகள் எல்லாமே இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து மண்ணில இருந்து விதையுள்ள செடிகள்லாம் முளைப்பிக்க கடவுதுனோடனே எல்லாமே வெளியே வந்துச்சு, மிருக ஜீவன்கள் உண்டாச்சு.
அப்ப எதுக்குமே தேவன் தன்னுடைய நாசில இருந்து நாசில சுவாசத்தை ஊதி அந்த ஜீவனை கொடுக்கல. கரெக்டா? அப்போ மனிதனுக்கு மட்டும்தான் அந்த நாசில ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்ப அந்த ஜீவ சுவாசம் இருக்குல்லையா, அதுல இருக்க அந்த ஜீவன், அதே ஜீவன்ற வார்த்தை தான் ஜீவ விருட்சம்ன்றதுக்குமே எழுதப்பட்டிருக்கு. அதே வார்த்தை தான். அப்போ ஒரு கனியை தின்னு ஜீவன் வரணும் அப்படின்ற அவசியம் மனிதனுக்கு தேவையில்லை. அழியாமைக்குள்ள போறதுக்கு அந்த கனியை புசிச்சுதான் வரணும் இல்ல, அவனுக்குள்ள ஊதப்பட்ட அந்த காற்று சுவாசமே என்ன காற்று? ஜீவ சுவாசம். அதனால அவன் என்ன ஆயிருக்கான்? ஜீவ ஆத்மாவானான். அப்ப அந்த ஆத்மா அந்த கனியை தின்றனால, அந்த கனியை புசித்திருந்தால் அழியாமைக்குள்ள போயிருக்கும் அப்படின்றது கிடையாது. மனிதனை உண்டாக்கும் போதே அழியாமையில தான் உண்டாக்குனாரு. ஏன்னா அந்த கனியில இருக்கக்கூடிய அந்த ஜீவனை தேவன் அவனுடைய நாசியிலே சுவாசமாவே ஊதிட்டாரு. அவன் என்ன ஆயிட்டான்? அழியாத ஜீவ ஆத்மாவாயிட்டான். அப்ப அந்த கனி எதுக்கு? மண்ணானது எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க கூடியது. அந்த அர்த்தத்துக்கு அந்த கனி அங்க வச்சிருந்திருக்காரு. ஜீவ விருட்சம்ன்ற கனி தோட்டத்தின் நடுவுல இருந்துச்சு. ஆனா மனிதனுக்கு அது சாப்பிட்டாதான் அழியாமைக்குள்ள போவான்ற அவசியம் கிடையாது. மனிதனை உருவாக்கும் போதே அந்த கனியினுடைய அம்சமாகிய அந்த ஜீவனை தேவன் தன்னுடைய சுவாசத்தின் மூலமாக மனுஷனுடைய நாசியில ஊதுனனால மனுஷன் என்னவா மாறிட்டான் அப்படின்னா ஜீவ ஆத்மாவாயிட்டான். ஜீவ ஆத்மானா அழியாத ஆத்மாவா மாறிவிட்டான். அப்ப உருவாக்கும் போதே அப்படித்தான் செஞ்சது. அதுக்கப்புறம் அவனுக்கு சொல்றாரு, இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய்னா மரணத்திற்குள்ளாய் மறிப்பாய்ன்றது. நம்ம பின்னாடி படிப்போம், மரணத்தை பத்தி படிக்கும் போது. அப்ப அந்த ஒரு நிலைக்கு போகும்போதுதான் அந்த ஆத்மா அழிவுள்ள ஆத்மாவா மாறுது. ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? இல்ல சார், அந்த ஜீவ விருட்சத்தை பத்தி மறுபடியும் சொல்லுங்க. இப்ப அந்த ஜீவ விருட்சம் ஆண்டவர் உண்டாக்கி இருக்க வேண்டாம்ல, ஆனா அது உண்டாக்குன பர்பஸ் என்ன? ஜீவ விருட்சம்ன்றது உண்டாக்கப்பட்ட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விருட்சத்துக்கும் இப்ப மண்ணு தேவன் உண்டாக்கும் போது அழிவுக்குள்ளதான் இருந்துச்சா, இல்ல ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு அது அழிவுக்குள்ள போச்சா? எல்லா காரியங்களும் ஆதாம் கீழ்ப்படியாமைகளை போனது உன்னிமித்தமாக இதெல்லாமே சபிக்கப்பட்டிருக்கொண்டு மண்ணுக்கும் என்ன சொல்றாரு? முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும். எதனால? ஆதாம்னுடைய கீழ்ப்படியாமைனால. அப்ப அதுக்கு முன்னாடி மண் எப்படி இருந்துச்சு? அதுவும் செழிப்பாதான் இருந்துச்சு. அது அழிவுக்குள்ள போகல. அப்ப மனிதன் ஆதாம் செய்த அந்த ஒரு பாவத்தின் நிமித்தமாக சர்வ சிருஷ்டியும் அழிவுக்குள்ளாக போகுது. அப்ப அதுக்கு முன்னாடியே மனுஷனுக்கு மட்டும்தான் ஜீவ சுவாசத்தை அவன் நாசில ஊதினார். அவனுக்குள்ள ஜீவன் வருவதற்கு வாய்ப்பா இருந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே செடி கொடைகள் முளைச்சது, மிருக ஜீவன்கள் இருந்துச்சு. அதுக்குள்ளெல்லாம் ஜீவன் இருந்துச்சா? இல்ல, அது எல்லாமே உண்டாக்கப்பட்டது. இல்ல, உண்டாக்கப்பட்டதுன்னா அதுக்கு ஜீவன் இருந்துச்சா இல்லையா? ஜீவன் இருந்தது. ஆமா. அப்ப அந்த ஜீவன் இருக்கு அப்படின்னா அந்த ஜீவன் தேவன் கொடுத்த ஜீவன் கிடையாது. இப்போ ஒரு செடி வளருது அப்படின்னா, ஒரு விதை இருக்கு அப்படின்னா அந்த விதைக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு. அந்த விதையை நீங்க தனியா வெளியவே வச்சிருக்கும் போது அது வளர்றது கிடையாது. எத்தனை வருஷம் ஆன பிறகும் அந்த விதையை நீங்க மண்ணுக்குள்ள போட்டு மூடி வச்ச உடனே அது ஏற்ற சூழ்நிலை வரும்போது அந்த மண்ணானது அதை முளைப்பிக்க பண்ணுது. அப்ப அந்த ஜீவனை கொடுக்கக்கூடிய காரியம் மண்ணுல இருக்கா இல்லையா? ஆனா அது மனுஷனுக்கு தேவை கிடையாது. மனுஷனை அந்த கனியை புசிக்கிறனாலதான் அவனுக்கு ஜீவன் வரும்ன்றது கிடையாது. தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம்னு சொல்லிட்டு இதையும் சேர்த்து வச்சிருந்தாரு. அப்ப அது ஸ்பெசிபிக்கா என்னன்னா, அந்த கனியை புசிக்கிறனால மனுஷன் அழியாமைக்குள்ளேயோ இல்ல ஜீவனுக்குள்ள வர்றதில்ல. அவனை உருவாக்கும் போதே அதுல இருக்க அந்த கனியில இருக்கக்கூடிய அதே ஜீவனை ஆதாமனுடைய நாசியில சுவாசமா தேவனே கொடுத்தாரு. அது தேவனுடைய ஜீவ சுவாசம். அதன் மூலமாக அவனுடைய ஆத்மாவே என்ன ஆச்சு? அழியாத ஆத்மாவா உண்டாக்கப்படுது. அவன் பாவம் செய்யற வரைக்கும். ஏன்னா அந்த பாவம் செய்யும் போதுதான் தேவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ மரணத்திற்குள்ளாய் மறிப்பாய். டிரான்ஸ்லேஷன்ல சாகவே சாவாயின்னு இருக்கும், ஷியோர்லி யூ வில் டைன்னு. ஆனா அதனுடைய கரெக்டான பதம் மரணத்திற்குள்ளாய் மறிப்பாய் அப்படின்றதுதான் அதனுடைய கரெக்டான டிரான்ஸ்லேஷன். அதை நம்ம மரணம் வரும்போது பார்க்கலாம். ஓகேவா? சோ அப்ப அந்த மனிதன் உண்டாக்கப்படும் போது அவனுடைய ஆத்மா அழிவில்லாத ஆத்மாவா உண்டாக்கப்பட்டுச்சு. ஏதாவது சந்தேகம் இருக்கா இல்ல அடுத்ததுக்கு போலாமா? போலாம் சார். ஓகே. அப்ப அந்த ஆத்மா பாவம் செய்யும் போது அது என்னவா மாறிடுச்சு? அழியும் தன்மைக்கு மாறிடுச்சு. அப்ப அதுக்கப்புறம்
ஜீவாத்மான்னு சொல்ல முடியுமா, இல்ல அழியும் ஆத்மான்னு சொல்ல முடியுமா பாவம் செய்த பிறகு? அழியும் ஆத்மா தானே சார் அது? அழியும் ஆத்மா தான். அப்போ தேவன் மனிதனை உண்டாக்கும் போது அந்த மனுஷன் மண்ணினால உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையில ஊதின பிறகு அந்த மனுஷன் என்னவா மாறினானா ஜீவ ஆத்மாவானான். அப்ப அந்த ஆத்மா அழிவில்லாத ஆத்மாவா மாறுச்சு. பாவம் செய்யும் போது அந்த நாள்லே சாகவே சாவாய்ன்னு சொல்றது நீ மரணத்திற்குள்ளாய் மறிப்பாய், அதாவது அழிவுக்குள்ளாய் போவாய் அப்படின்ற கான்செப்ட் வரும்போது அந்த ஆத்மா அழிவுள்ள ஆத்மாவா மாறிடுது. அந்த ஆத்மா அழிய போகுது. ஆனா எப்படி அழியுதுன்னும் போது நம்ம மரணத்தை பத்தி படிக்கும் போது பார்ப்போம். அது மரணத்திற்குள்ளாய் மறிப்பாயின்றது ஒரு பெரிய கான்செப்ட். அது எப்படி நடக்குதுன்னு இதுக்கு அடுத்து ஒரு 3 வாரம் கழிச்சு மரணத்தை பத்தி வரும். அப்ப நம்ம அதை பத்தி பார்க்கலாம். சோ அப்ப அழிவில்லாத ஆத்மாவா உண்டாக்கப்பட்டது. பாவம் செய்த பிறகு அந்த ஆத்மா அழிவுள்ள ஆத்மாவா மாறிடுச்சு. அப்போ இந்த அழிவுள்ள ஆத்மாவை மீட்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் பைபிள் சொல்லுது. என்ன வழி? அது அழிவுள்ள ஆத்மாவை மீட்கிறதுக்கு என்ன வழி இருக்கு? எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனம் எடுத்து படிங்க. எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனம். கத்திட்டு இருக்கீங்களா? ஒன்பது 22 தானே சார்? ஆமா, எபிரேயர் 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்ப ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. வித்தவுட் ஷெட்டிங் ஆஃப் த பிளட் தேர் இஸ் நோ ரெமிஷன். அப்ப பாவ மன்னிப்பு உண்டாகணும் அப்படின்னா பாவத்திற்கான மன்னிப்பு அழிவுல போகுது. அதுக்கு ஒரே வழி என்ன சொல்லுதுன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஏன் அங்க ரத்தம் சிந்தனம்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது. அப்ப பைபிள் ஏன் பாவ மன்னிப்புக்கு ரத்தம் முக்கியம்? இன்னைக்கும் அந்த காலத்துல நியாயப்பிரமாணத்திலயும் ரத்தத்தை கொடுத்துதான் பலி செலுத்தினாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டாருன்னு சொல்றோம். ஏன் இங்க ரத்தம் தேவைப்படுது? ஒரு கையை வெட்டி செஞ்சிருக்கலாம், ஒரு காலை வெட்டி செஞ்சிருக்கலாம். அப்படியெல்லாம் இல்லாம ரத்தம் சிந்துதல்னு ஏன் ரத்தத்தோட இங்க சம்மந்தப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ரத்தத்துக்கும் மீட்புக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா இப்ப மீட்கிறதுன்னும் போது எதை மீட்க வேண்டியிருக்கு? எது அழிஞ்சது? ஃபர்ஸ்ட் பாவம் செய்யும் போது அழிஞ்ச பொருள் என்னது? ஆத்மா. புரியுதா இல்ல பாசா போறேனா? புரியுது. ஓகே. அப்ப பாவம் செய்யும் போது பாவம் செஞ்சனால அழிவுக்குள்ளானது ஆத்மா. அப்ப மீட்க வேண்டியது எது வருது? ஆத்மாவை மீட்டாக வேண்டுமே. அதுதான் மரணத்திற்குள்ள போகுது, அழிவுக்குள்ள போகுது. அப்ப ஜீவ ஆத்மா மரிக்கும் ஆத்மாவா இல்ல அழிவுள்ள ஆத்மாவா மாறுது. அந்த அழிவுள்ள ஆத்மா அழிந்து போகிறது. அப்ப அந்த நிலையிலிருந்து அதை மீட்க வேண்டும் என்றா அப்ப மீட்கிறதுக்கு என்ன பைபிள்ல சொல்லுது? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. அப்ப மீட்டு எடுக்கணும் அப்படின்னா ரத்தம் சிந்துதல் தேவை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால்தான் மீட்கப்படணும். அப்ப ரத்தம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 வசனம் பார்க்கணும். ஒண்ணு நிறைய இருக்கு, 2 வசனம் உதாரணத்துக்கு போட்டிருக்கு. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 4வது வசனம். மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம். ஓகே, இங்க என்ன சொல்லியிருக்கு? மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம். அப்ப நம்ம முதல்ல இப்ப என்ன பார்த்துக்கிட்டு வரோம் அப்படின்னா, ஒரு ஆத்மா இருக்கு. தேவன் உண்டாக்கும் போது ஜீவனுள்ள ஆத்மாவா அழிவில்லாத ஆத்மாவை உண்டாக்குறாரு. ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ அழிவுள்ளவனாய் மாறிடுவ. அப்ப அந்த கனியை புசித்த உடனே அவன் என்ன ஆச்சு? அழிவுக்குள்ளாய் போக ஆரம்பிச்சிட்டான். அப்ப அந்த அழிவுள்ள ஆத்மாவை மீட்கிறதுக்கு பைபிள் என்ன சொல்லுது? ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்புல ரத்தம் சிந்தி மீட்கப்பட வேண்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்டுக் கொள்ளப்படுது. அப்ப எல்லா இடத்துலயும் ரத்தம் வருது, மீட்போட, ஆத்மா மீட்போட சேர்த்து ரத்தம் வருது.
ஏன் அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் என்ன சொல்லியிருக்கு, மாம்சத்தை அதில் உயிராகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம். அப்ப ரத்தத்துல என்ன இருக்கு? உயிர் இருக்கு. மாம்சத்தினுடைய உயிர் ரத்தத்துல இருக்கு, அதனால அது ரத்தத்தோட புசிக்க வேண்டாம் அப்படின்னு இந்த ஒரு வசனம் சொல்லுது. இன்னொரு வசனமும் முதல் படிச்சிடலாம். லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. அப்ப இங்க என்ன சொல்லிருக்கு? மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. மேலேயும் நம்ம படிச்சோம், மாம்சத்தின் அதன் உயிராகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம்னு ஆதியாகமம் 9:4 படிச்சோம். இங்கே வந்து மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அப்ப மாம்சம்ன்றது இந்த ஃபிளஷ் பாடி. அப்ப இதனுடைய உயிர் எங்க இருக்கு? ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்கள் பலிபீடத்தின் மேல் உங்கள் எதுக்காக? ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். இது வந்து அந்த பலி செலுத்துறது. ஆத்மாவிற்கு பாவ நிவர்த்தி செய்கிறது எது? ரத்தமே. அப்போ ஆத்மாவுக்கு பாவ நிவர்த்தி புரியுதா உங்களுக்கு? ஆத்மா தான் அழிஞ்சது. அந்த அழிவுள்ள ஆத்மாவை மீட்கிறதுக்கு ரத்தம் தேவைப்படுது. அப்ப அந்த ரத்தம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, மாம்சத்தின் உயிர் அந்த ரத்தத்துல இருக்குன்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல இந்த வசனத்தை பார்க்கும், மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, அத உங்களுடைய ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இப்ப இந்த வசனத்தை இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து முக்கியமா வந்து அதனுடைய வார்த்தைகள் இந்த இடத்துல கொஞ்சம் அந்த எபிரேய டீச்சிங் மாதிரி போவோம். ஃபர்ஸ்ட் ஆத்மாவிற்கு பாவம் நிவர்த்தி செய்கிறது ரத்தமேன்னு பார்த்துட்டோம். அப்போ எபிரேயர்ல பார்த்தோம் நம்ம, ரத்தம் சிந்தது இல்லாமல் மீட்பு கிடையாது, மன்னிப்பு உண்டாகாது, மீட்பு கிடையாது. அப்போ அந்த ரத்தத்தினாலதான் வந்து பாவ நிவர்த்தி செய்யறது ரத்தமே அப்படின்னு பார்த்துட்டோம். அப்ப ரத்தம் தான் பாவ நிவர்த்தி செய்யுது. எதுக்கான பாவ நிவர்த்தி? ஆத்மாக்களுக்காக. ஆத்மாவிற்கு பாவ நிவர்த்தி, ஏன்னா ஆத்மா தான் அழிவுக்குள்ள போச்சு. இது வரைக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம வந்து இந்த 2 வசனத்திலயும் வந்து இங்க மேல பார்த்தோம் அப்படின்னா மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோடே அப்படின்னு இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பழைய ஏற்பாடு வந்து எபிரேய மொழியில எழுதப்பட்டுச்சு. அதனுடைய வார்த்தை பிரயோகங்களை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம், ஸ்டடி பண்ணலாம். ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி லேவியர் 17:11 பார்த்தப்பையும் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இப்ப இங்க வந்து இந்த ஆத்துமா அப்படின்ற வார்த்தைக்கும் இந்த உயிர்ன்ற வார்த்தைக்கும் எபிரேயத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து எபிரேய பாஷையில எழுதும் போது அந்த இடத்துல குறிப்பிட்டப்பட்டிருக்க வார்த்தை வந்து இப்ப நமக்கு எல்லாரும் கம்ப்யூட்டர்ல கூட பார்க்கலாம். இந்த ஹீப்ரூ கிரீக்குலாம் வந்து ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த வார்த்தைக்கான பொருள் அர்த்தம் என்ன அப்படின்றது. அதுக்கு அந்த இடத்துல பயன்பட்டு இருக்கிற வார்த்தை 2 இடத்துலயும் அந்த உயிர்ன்னு இருக்கு இல்லையா, அந்த உயிர் பயன்படுத்திருக்க இடத்துல இருக்க வார்த்தை வந்து நெஃபஷ் அப்படின்ற வார்த்தை. இந்த நெஃபஷ்ன்றது எபிரேய வார்த்தை. இதுக்கு நம்பர் வந்து நம்ம டிஸ்பிளேல பார்த்தா தெரியும், கொடுத்துருக்கேன். H5315 சொல்லிட்டு நெஃபஷ் அப்படின்னு பேரு. அப்ப இந்த நெஃபஷ்க்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நெஃபஷை பத்தி திரும்ப இன்னும் கொஞ்சம் படிப்போம். இப்போ வந்து சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னா, நெஃபஷ்ன்ற வார்த்தைக்கு ஆத்துமா என்று பொருள். ஒரு கிரீச்சர் அப்படின்னு சொல்லலாம், ஆத்துமா. அப்ப நெஃபஷ்ன்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதுக்கோ அந்த இடத்துல எல்லாம் எப்படி மொழிபெயர்க்கணும்? ஆத்துமா. ஆத்துமான்றதுதான் வந்து சரியான வார்த்தை. உயிர்னு மொழிபெயர்த்திருக்காங்க இல்லையா, அது வந்து தவறான மொழிபெயர்ப்பு. எல்லா இடத்துலயுமே வந்து உயிர்ன்றது தவறான மொழிபெயர்ப்பா இருக்கு. இப்ப இதே வசனத்தை நான் இந்த கன்கார்ட் லிட்ரல் வெர்ஷன் ஒண்ணு இருக்கு, அந்த லிட்ரல் வெர்ஷன்ல இருக்கிறத நான் படிக்கிறேன். ஆதியாகமம் 9:4 ஒன்லி ஃப்ளஷ் வித் இட்ஸ் சோல், இட்ஸ் பிளட் யூ மஸ்ட் நாட் ஈட். அப்போ அந்த வசனத்தின்படி கரெக்டான மொழிபெயர்ப்பு வந்து உயிர்ன்றது கிடையாது. அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை வந்து நெஃபஷ்ன்ற வார்த்தை. அந்த நெஃபஷ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? ஆத்துமா. அப்ப மாம்சத்தை அதன் ஆத்துமாவாகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம். இதுதான் வந்து அங்க வந்திருக்க வேண்டிய கரெக்டான மொழிபெயர்ப்பு.
மாம்சத்தை அதன் ஆத்துமாவாகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம். 9 நாள்ல, ஆதியாகமம் 9 நாள்ல. அதே மாதிரி இப்ப லேவியராகமம் 17:7 17:11 பார்த்தோம் இல்லையா? அந்த வசனத்துல 3 வார்த்தைகள் வருது, முக்கியமான வார்த்தை. ஒண்ணு வந்து மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த இடத்துல என்ன இருக்கு? உயிர்ன்ற வார்த்தை இருக்கு. அந்த உயிர்ன்ற வார்த்தைக்கு எபிரேய பதம் என்னவா இருக்கு? நெஃபஷ். நெஃபஷ்ன்றது என்னது? ஆத்துமா. அப்ப மாம்சத்தின் ஆத்துமா எதுல இருக்கு? ரத்தத்தில் இருக்குது. ரத்தத்தில் இருக்கிறது. அப்ப மாம்சத்தின் உயிர், அப்ப உயிர்ன்றதுக்கு தனி வார்த்தை இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இங்க வந்து மாம்சத்தின் ஆத்துமா ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்கள் பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காகன்னு வருது. இங்கேயும் ஒரு ஆத்துமான்ற வேர்டு வருது. அதே மாதிரி கீழே ஆத்துமாவிற்கு பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஒரே வசனத்துல 3 வார்த்தை வருது. ஒண்ணு உயிர்னு மொழிபெயர்த்திருக்காங்க, 2 இடத்துல ஆத்துமான்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அப்ப இந்த உயிர்னு வந்திருக்க இடத்துல வேற வார்த்தை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அந்த இடத்துலயும் என்ன வார்த்தை தான் இருக்கு? ஆத்துமான்றதுக்கான நெஃபஷ் அப்படின்ற வார்த்தை இருக்கு. கீழே வந்து உங்கள் ஆத்துமாக்களுக்காக இருக்கு இல்லையா? அந்த இடத்துல வர்ற வார்த்தையும் நெஃபஷ் தான். அதுக்கு கீழே ஆத்மாவிற்கு பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல வர்ற ஆத்மாவுக்கும் நெஃபஷ்ன்ற வார்த்தையே தான் இருக்கு. 3 இடத்துல ஒரே வசனத்துல நெஃபஷ் நெஃபஷ் நெஃபஷ்னு வந்ததை மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க? ஒரு இடத்துல உயிர்னு போட்டாங்க, இன்னும் 2 இடத்துல கரெக்டா ஆத்துமானே போட்டிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுது. அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இது இருக்கு. இப்ப அந்த எபிரேய வார்த்தையில உயிருக்கு ஒரே ஒரு நிமிஷம். ஜெஸ்ஸி, கண்மணி, உங்க 2 பேருக்கும் புரியுதா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இது பர்டிகுலர் இடம் வந்து ஜெஸ்ஸி உங்களுக்கு புரியுதாமா? எனக்கு புரியுது சித்தப்பா. பட் எனக்கு அது வந்து எது கூடயும் ரிலேட் பண்ணறதுக்கு முடியல. மேபி ஓகே அது வந்து ரிலேட் பண்றதுக்கான அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது கண்மணி உங்களுக்கு புரியுதாமா? கண்மணி டியூட்டில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டியூட்டில இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. பேச முடியுமான்னு தெரியல. பேசுறாங்க. சரி, ஓகே. ஆனா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, சரி, ஓகே. இது ரொம்ப முக்கியமான விஷயம். மேபி ரிலேட் பண்றது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போகும்போது அது ரிலேட் ஆகும். அது ரிலேட் பண்ணும், எதுக்காக இது வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் எரர். சரிங்களா? இட்ஸ் a translation error. சோல்னு எல்லா இடத்துலயுமே வர வேண்டியது. ஏன்னா எபிரேய மொழியில எல்லா இடத்துலயும் லைஃப்ன்ற இடத்துலயும் இந்த இடத்துல சோல்னு தான் இருக்கு. ஜெனசிஸ் 9:4லயும் சரி, 17:11லயும் சரி. ஆனா அதை வந்து பர்பஸா அது வந்து லைஃப் மாத்தி இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா there is an agenda behind. சரிங்களா? அதை பத்தி நம்ம லேட்டரா பார்க்கலாம். ஓகே, கோ ஹெட் பிரதர். இப்ப இந்த இடத்துல வந்து அப்ப லைஃப்னு ஒரு வார்த்தை வருது, உயிர்ன்ட்டுன்னு. இங்கிலீஷ்ல வந்து லைஃப்னு வரும். 2 இடத்துலயுமே வந்து அது மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து மாம்சத்தை அதன் உயிராகிய லைஃப் அப்படின்ற வார்த்தை போட்டிருக்காங்க, ரத்தத்தோட புசிக்க வேண்டாம்னு. இந்த இடத்துலயும் மாம்சத்தின் உயிர், அதாவது லைஃப் இஸ் இன் த ஆஃப் த ஃபிளஷ் இஸ் இன் த பிளட்னு போட்டிருக்காங்க. அப்ப அந்த லைஃப்ன்ற வார்த்தைக்கு எபிரேயத்துல வேற வார்த்தை இருக்கா? இல்ல இதே வார்த்தையை வந்து லைஃபாவும் பயன்படுத்தலாம், இல்ல ஆத்மாவும் உயிராவும் பயன்படுத்தலாம், இல்ல ஆத்மாவும் பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி முடியாது. ஏன்னா லைஃபுக்கு வந்து தனியான ஒரு வார்த்தை இருக்கு. அந்த இதுக்கான எபிரேய நம்பர் வந்து H2416 சொல்லிட்டு அதுக்கு வந்து எபிரேய பேர் வந்து காய். அப்ப அந்த காய்ன்ற வார்த்தை வந்து உயிர் இல்ல ஜீவன் இந்த அர்த்தத்துல வரக்கூடிய வார்த்தை. அப்ப அங்க எழுதப்பட்ட வார்த்தை வந்து காய் கிடையாது. அந்த இடத்துல வந்தது நெஃபஷ். நெஃபஷ்னா ஆத்துமா, உயிர் கிடையாது. அப்போ மனுஷனுடைய ரத்தத்துல இருக்கிறது உயிர் கிடையாது, ஆத்துமா இருக்கு. அப்போ மூல பாஷையில வந்து இந்த வார்த்தைகள் எப்படி பிரயோஜனப்பட்டிருக்கு, யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வசனத்திலேயே 2 இதுவும் சேர்ந்தே வந்திருக்கு. அதாவது ஜீவன் சொல்லக்கூடிய காயம் இருக்கு, ஆத்மான்னு சொல்லக்கூடிய நெஃபஷ்ன்ற வார்த்தையும் உபயோகப்படுத்தி ஒரு வாக்கியம் நம்ம படிச்சு பார்க்கலாம். ஒரு வசனம் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். மனுஷனுடைய சிருஷ்டிப்பிலே படிப்புமே, ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார்.
மனுஷன் ஜீவாத்மா ஆனான். ஓகே, இப்ப இதுல வந்து தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை இருக்கு இல்லையா, அங்க ஜீவன்றது உயிர், உயிர் சுவாசத்தை, லைஃப், லிவிங்ன்றது மொழிபெயர்த்திருப்பாங்க. அப்ப அந்த ஜீவன்ற வார்த்தை வந்து என்ன வார்த்தைன்னா காய். அப்ப அந்த காய் சுவாசத்தை, உயிருள்ள சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மான்ட்டு தமிழ்ல ஒரே வார்த்தை இருக்கு, இங்கிலீஷ்ல வந்து லிவிங் பீயிங்னு இருக்கும். சோ அந்த ரெண்டு வார்த்தையா இருக்கிறது ஜீவன் பிளஸ் ஆத்மாவை தான் ஜீவாத்மான்னு தமிழ்ல போட்டிருக்காங்க. அப்ப அந்த ரெண்டு வார்த்தையும் சேர்ந்து எபிரேயத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா காய் நெஃபஷ். அப்ப ஜீவன்றதுக்கு தனியா காய், நெஃபஷ்னா ஆத்மா. அப்ப இந்த ரெண்டு வார்த்தையை சேர்ந்து மனிதன் வந்து உயிருள்ள ஆத்மாவானான். அப்ப உயிர் தனி, ஆத்மா தனி. புரியுது இல்லையா? அப்ப இந்த இதுல வந்து நம்ம இப்ப லேவியராகமம் 17:11 பார்த்தோம் அப்படின்னா, மாம்சத்தின் ஆத்மா உயிர் இல்ல, ஆத்மா ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்கள் பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்கு பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து இப்ப டிரான்ஸ்லேட்டர் வந்து ஏதோ ஒரு கான்டெக்ட்ல அதை மாத்திட்டாங்க, இல்ல இதை மாத்திட்டாங்க அப்படின்றது வேற விஷயம். ஆனா இங்க ஒரே வசனத்துல 3 தடவை நெஃபஷ் நெஃபஷ் நெஃபஷ்ன்ற வந்த எபிரேய சொல்ல ஒரு இடத்துல மட்டும் மேல ரத்தத்தோட சேர்ந்து இருக்கிற இடத்துல வந்து உயிர்னு எழுதிட்டு மீதி 2 இடத்துக்கும் ஆத்மான்னு எழுதியிருக்காங்க. அப்ப அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே இந்த மொழிபெயர்ப்புகள் எல்லாமே வந்து இந்த எபிரேய பைபிள் எழுதப்பட்டு பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு வந்திருக்க ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸே வந்து 1400 500களுக்கு அப்புறம் தான் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் தமிழ் மொழிபெயர்ப்புகள். ஸோ இந்த மொழிபெயர்ப்புகள் எல்லாமே வந்தது எல்லாமே பார்த்தோம்னா ஒரு 500 வருஷங்களுக்கு முன்னாடி மொழிபெயர்க்கப்பட்ட மொழிபெயர்ப்புகள் தான் நம்ம இந்த மொழிபெயர்ப்புல வந்த எல்லாமே. அப்ப அதுக்கு முன்னாடியே சபையில இல்ல சர்ச் ஹிஸ்டரியில வந்து சில டாக்டரின்ஸை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 300 ஏடிகள்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய டாக்டரின்ஸ் இல்ல டீச்சிங்ஸ் கருத்துக்களை வந்து சபையில உள்ள கொண்டு வந்துட்டாங்க. வசனத்துல இருக்கா இல்லையான்னு பார்க்காமயே கூட அந்த உள்ள வந்து பரவலா அது வந்துருச்சு. அப்போ இப்போ அவங்க டைம்ல என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, ஆத்மா அழிவில்லாதது, ஆத்மா மறிக்கவே முடியாது, ஆத்மா அழிவில்லாதது. அப்ப மாம்சத்தின் ஆத்மா அதன் ரத்தத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனை எங்க வருதுன்னா, அப்ப ரத்தம் நின்று போச்சு, ஆள் செத்துட்டாரு அப்படின்னா ஆத்மா செத்துருதுன்னு வந்துடும். அப்ப ஆத்மா அழிஞ்சிருது அப்படின்ற கான்செப்ட் வந்துடும். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல ஆத்மான்ற வார்த்தையை எடுத்துட்டு உயிர்னு போட்டாங்க. அப்ப மாம்சத்தின் உயிர் அதன் ரத்தத்தில் இருக்கிறதுனா அப்ப உயிர் போயிருச்சுன்னா செத்துட்டான்னு அர்த்தம். அப்ப பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு, அந்த ஆத்மா வந்து அஃபெக்டே ஆகாது, ஆத்மா அப்படியே இருக்கு, ஆத்மா உயிரோடே தான் இருக்கு. அப்போ ஜீவன் ரத்தத்துக்குள்ள இருந்துச்சு, அந்த ஜீவன் செத்து போச்சு, மறிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஈஸியா வந்து அந்த ஆத்மா அழிவில்லாதது அப்படின்றத வந்து அந்த டாக்டரின் அந்த டீச்சிங் வந்து பரவலா வந்து அந்த சபைகளுக்குள்ள வந்துட்டனால அந்த ஒரு டீச்சிங்கை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து ஆத்மா ரத்தத்துல இருக்கு அப்படின்னு போட்டோம்னா அப்ப மரிக்கும் போது ஆத்மா என்ன ஆகும், அது மரிக்குமே அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதை விட உயிர் தான் ரத்தத்துல இருக்கு அப்படின்ட்டா அப்ப மரிக்கும் போது உயிர் போயிடுது, உயிர் இருக்காது, அதுக்கப்புறம் உயிர் இல்லைன்னா இறந்தது. அப்ப அந்த ஆத்மா மரணத்தை குறித்து, ஆத்மா மரிக்காது அப்படின்ற ஒரு கான்செப்டை வலியுறுத்தி கொண்டு வர்றதுக்காக இங்கே இது பண்ணாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா நமக்கு வந்து எதுக்காக நம்ம ரத்தம் சிந்துறோம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்புல ஏசு கிறிஸ்து எதுக்காக ரத்தம் சிந்திருக்கான்ற கான்செப்டுக்கே நம்ம வர முடியாம போயிடுச்சு. ஏன்னா ஏசு கிறிஸ்து எதுக்காக ரத்தம் சிந்தணும் இல்லையா? ரத்தத்துல அப்படி என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னும் போது ரத்தத்தின் தான் ஆத்மா இருக்கு. அதை நம்ம பின்னாடி படிப்போம். இப்ப இவங்களுடைய அஜெண்டா படி சாத்தான் சொன்ன பொய் என்னது? ஆத்மா அழியாது, சாகவே சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தேவன் சொன்னதுக்கு மாறா சாத்தான் சொன்ன பொய்ய இன்னி வரைக்கும் எல்லா மதங்களும் அதாவது கிறிஸ்தவ மதம் உட்பட எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஆத்மா அழிவில்லாதது, ஆத்மா என்னைக்குமே அழியாது, மறிக்க முடியாது, ஆத்மா நித்தியமா இருக்கும். நம்ம செத்துட்டோம்னா நம்ம உடல் மட்டும்தான் பிரியுது, ஆத்மா ஒண்ணு பரலோகத்துல இருக்கும், இல்ல நரகத்துல இருக்கும், இல்ல நியாயத்திற்கு எங்கேயா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு கான்செப்ட். பிற மதத்துல வந்து அது இன்னொரு பிறவி எடுக்கும், வேற வேற ஜென்மம் எடுத்து வேற வேற பிறவி எடுத்து ஆத்மா கேரி ஓவர் ஆயிட்டே இருக்கும்.
ஏன்னா ஆத்மா அழிவில்லாதது. இதை யார் சொன்னது முதல் அப்படின்னா பிசாசு தான் போய் சொன்னது. ஏன்னா தேவன் ஒண்ணு சொல்றாரு, அதற்கு மாறா பிசாசு ஒண்ணு சொல்றான். அந்த 2 வசனத்தையும் படிச்சிடலாம். ஆதியாகமம் 2:17 இதுல வந்து தேவன் சொல்றாரு என்ன ஆகும் அந்த ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்ப இது வந்து ஒரு கமாண்டாவே கொடுக்குறாரு, கட்டளையிட்டார். அப்ப இதை புசிக்கும் நாளிலே நீ மரணத்திற்குள்ளாய் மறிப்பாய், அதான் சாகவே சாவாய். அப்ப நீ மரணத்திற்குள்ளாய் மறிப்பாய்ன்னு சொல்லிட்டு அந்த அழிவை பத்தின ஒரு காரியத்தை சொல்றாரு. அழியக்கூடியது என்னது? எது உருவாக்கப்பட்டுச்சோ அதுதான் அழிக்கவும் முடியும். ஏன்னா மண்ணு திரும்ப மண்ணுக்கு போயிடுது, ஆவி தேவனிடத்துக்கு போயிடுது. உருவாக்கப்பட்டது என்னது? ஆத்மா. அந்த ஆத்மா எப்படி உருவாக்கப்பட்டுச்சு? அழிவில்லாத தன்மையில உருவாக்கப்பட்டுச்சு. அது பின்னாடி அடுத்த வாரங்கள்ல வரும்போது எப்படி அது அழிவில்லாத ஆத்மா உண்டாச்சுன்னு தனியா டீட்டெயிலா பார்ப்போம். 2வது, அப்படிப்பட்ட ஆத்மா நீ இதை புசிக்கும் நாளிலே மரணத்திற்குள்ளாய் அழிவுக்குள்ளாய் போகும்னு சொல்லிட்டாரு. ஆனா பிசாசு என்ன சொல்றான்? சாத்தான் வந்து சொன்ன ஃபர்ஸ்ட் லை வந்து ஆதியாகமம் 3:4 வசனம். ஆதியாகமம் 3:4 வசனம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. அப்போது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி என்ன சொல்றது? நீங்கள் சாகவே சாவதில்லை. அப்ப நீங்க வந்து அழியவே மாட்டீங்க, உங்க ஆத்மாக்கு அழிவு கிடையாது அப்படின்னு சொன்ன முதல் பொய்ய இன்னைக்கு எல்லா மதமும், கிறிஸ்தவ மதம் உட்பட அதை தான் பிலீவ் பண்ணுது. அப்ப அந்த பிலீவ் பண்ணதை வந்து இவங்க எல்லாமே உள்ள வந்துட்டனால அதை ஹோல்ட் பண்றதற்காக, இந்த நம்பிக்கையை வந்து ஆத்மாக்கு அழிவே கிடையாது அப்படின்றத கொண்டு வர்றதுக்காக எங்கெல்லாம் வந்து மறிக்கக்கூடிய தன்மையில வருதோ அந்த இடத்துல எல்லாம் மொழிபெயர்ப்பாளர்கள் உயிர்னு மாத்திட்டாங்க. ஆத்மான்ற வார்த்தைக்கு பதிலாக உயிர்ன்ற வார்த்தையை மாத்திட்டாங்க. அப்போ ஒரிஜினல்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அழியக்கூடியது ஆத்மா. அந்த ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தத்துல இருக்கு அந்த ஆத்மா. அதற்காக தான் வந்து ஆத்மாக்கு பரிகாரமா என்ன செய்யறாங்க? ரத்தத்தை செய்யறாங்க. இப்ப நமக்கு வந்து ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிருக்கு, மனுஷனுடைய ஆத்மா எங்க இருக்கு? ரத்தத்துல. மனுஷனுடைய ஆத்மான்னு சொல்றதோட மாம்சத்தின் ஆத்மா, ஏன்னா அதுதான் வசனம் சொல்லுது, மாம்சத்தின் ஆத்மா ரத்தத்தில் இருக்கிறது. அப்ப நம்மளுடைய உடம்புல வந்து ஆத்மா எங்க கேரி ஓவர் ஆகுது? அப்ப ஆத்மானா என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்துல படிப்போம். ஆத்மா என்னன்ட்டு. அப்ப அந்த ரத்தத்துல எப்படி இருக்குன்றது நமக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா புரிய வரும். இப்ப வந்து ஆத்மா ரத்தத்துல இருக்கு. அப்ப அதனாலதான் ஆத்மாவிற்கு பாவ நிவர்த்தி செய்கிறது என்னது? ரத்தம் தான் பாவ நிவர்த்தி செய்ய முடியும். வசனமும் வந்து ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை அப்படின்னு சொல்லுது. ஏன்னா மனுஷன் வந்து பாவம் செஞ்சப்ப அழியக்கூடிய தன்மையில வந்து ஒரு பொருள் என்னது? உருவாக்கப்பட்ட பொருள் சுத்தமா அழியுது அப்படின்னா அது வந்து ஆத்மா. இததான் வந்து எசேக்கியேல்லயும் சொல்லியிருக்கு. அப்ப ஆத்மாவுக்கு மரணமே இல்லை, ஆத்மா அழியாது அப்படின்றது வந்து பிசாசினால் கொடுக்கப்பட்ட ஒரு பொய். வேதத்தின் அடிப்படையில அது தவறு. வேதத்தின் அடிப்படையில அழியக்கூடியது என்னது? ஆத்மா மரிக்கும். எந்த ஆத்மா மரிக்கும்? பாவம் செஞ்சா ஆத்மா மரிக்கும். இதுதான் வந்து 2:17 நம்ம படிச்ச அந்த இது. நீ இத கனியை புசிக்கும் நாளிலே நீ பாவம் செய்யற, அதனால ஆத்மா மரிக்க போகுது. இன்னொரு வசனம் படிக்கலாம் தெளிவா அதுக்கு, ஆத்மா மரிக்கும்ன்றதுக்கு. எசேக்கியேல் 18வது அதிகாரம் 4வது வசனம். இதோ எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். அப்ப பாவம் செய்யாத ஆத்மா சாகுமா சாகாதா? எல்லாம் அமைதியா சாகும். பாவம் செய்யாத ஆத்மா, எல்லா ஆத்மாவும் பாவம் செஞ்சுதானே சார் இருக்கு. ஓகே. ஏன்னா இந்த வசனத்துல என்ன சொல்லிருக்குன்னா, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். அப்ப பாவம் செய்யாத ஆத்மா சாகாது. அப்ப எத்தனை ஆத்மா பாவம் செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா ஆத்மாவும். நீங்க சொன்ன மாதிரி ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம் ஒரு தடவை படிக்கலாம். ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்ப எல்லாரும் பாவம் செய்துனா ஆல் ஹேவ் சின்ட். அப்ப இதுல வந்து பாவம் செய்த ஆத்மா தான் சாகும் அப்படின்னா
எந்த எக்ஸப்ஷனும் இல்ல. பாவம் செய்யாத, இப்ப பாவம் செய்யாத ஆத்மா யாராவது இருக்கா? எதுவும் இல்ல. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார் இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த போது அவருக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருந்துச்சா இல்லையா? ஏன்னா அவர் முழு மனிதனா பிறந்தார், மனித சாயலை எடுத்துக்கிட்டு வந்தாரு. அப்ப அந்த 2ஆம் ஆதாம் இல்ல கடைசி ஆதாம்னு சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்து பாவம் செய்திருந்தாரா? அந்த ஆத்மா பாவம் செஞ்சுச்சா? இல்ல. அப்ப அவரு சாக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அந்த சாக வேண்டிய அவசியம் இல்லாத அந்த ரத்தத்தின் மூலமாக பாவம் செய்த ரத்தத்தை மீட்டு கொண்டார். இப்ப புரியுதா? பாவம் செய்கிற ஆத்மா மட்டும்தான் சாகும், எல்லா ஆத்மாவும் சாக வேண்டியதில்லை. ஆனா ரோமர்ல ஆதாமுக்குள்ள எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோன்னு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஒரு வசனம் படிச்சிடலாம். ரோமர் 5ஆவது அதிகாரம் 18ஆவது வசனம். ரோமர் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஓகே, அப்ப ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷரும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல. அப்ப எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு எப்படி உண்டாச்சுன்னா ஒரு மனுஷன் மூலமாக. அதனால எல்லாரும் பாவம் செய்தவர்களாயிட்டோம். ஆனா இயேசு கிறிஸ்து ஆதாம்னுடைய வழியில வராம அந்த ஆத்மா தேவனுடைய புத்திரனா வந்தனால ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவாக தீர்ப்பு உண்டாயிற்று. அப்ப இந்த வசனத்துல இருந்து நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, எல்லா மனுஷரும் பாவம் செய்திருக்காங்க இயேசு கிறிஸ்துவை தவிர. அதாவது மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்துவை தவிர எல்லோரும் பாவம் செய்திருக்காங்க. அதனால எல்லோரும் மரிக்க வேண்டியது அவசியமா இருக்கு இயேசு கிறிஸ்துவை தவிர. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ரத்தத்துல இருக்கிற ஆத்மாவுக்கு பரிகாரம் என்னது? இன்னொரு ரத்தத்துல இருக்க ஆத்மா. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஈடு கூட கொடுக்கணும் அப்படின் போது ரத்தத்துல இருக்கும் ஆத்மாவிற்கு பரிகாரம் என்னது? இன்னொரு ரத்தத்துல இருக்கும் ஆத்மா. அப்ப ஏற்கனவே ஒரு ரத்தம் பாவம் செஞ்சிருக்கு, அந்த பாவம் செய்த அந்த ஆத்மா மறிக்கிறதுக்கான ஏதுவாயிருக்கு. அது ஏற்கனவே மரணத்திற்காக தான் இருக்கு. அப்ப அதே ரத்தத்தை வச்சு இன்னொருத்தருடைய பாவத்திற்கான பரிகாரத்தை செய்ய முடியாது. ஏன்னா இவரும் மறிக்கதான் செய்யணும், அடுத்தவரும் மறிக்கதான் செய்யணும், அதுக்கடுத்தவரும் மறிக்கதான் செய்யணும், எல்லாருமே. ஏன்னா ஆதாமுக்குள்ள இருக்க எல்லாருமே ஒரே இதுல போறனால அவர்கள் எல்லாரும் மறிக்கதான் செய்யணும். அவங்களுடைய ஆத்மா மரணத்திற்குள்ளதான் போகணும். அப்போ ஏதோ ஒரு ரத்தத்துல இருக்கிற ஆத்மாவை ஈடா கொடுக்கணும் இதெல்லாம் மீட்கிறதுக்கு. அப்ப ஆனா அந்த ரத்தம் பாவம் செய்யாத ஆத்மாவா இருக்கணும். அப்பதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நமக்கு இந்த கிரியைகளை செய்யுது. இப்ப இந்த வசனத்துக்கு ஒரு மீனிங் வரும். எபிரேயர் 9:22 படிச்சோம் இல்லையா? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ரத்தம் சிந்துதல் இல்லாம மன்னிப்பு உண்டாகாது அப்படின் போது, ரத்தம் சிந்துதல் போது எல்லா ரத்தத்தையும் சிந்தி நம்ம மன்னிப்பு உண்டாக்கிட முடியாது. ஏன்னா எல்லாரும் ஏகமாய் கெட்டு எல்லாருடைய ஆத்மாவும் அழிவுலதான் இருக்கு. அப்ப அழிவுக்கே இல்லாத ஒரு ஆத்மா பர்ஃபெக்டான ரத்தத்துல இருந்து அந்த ஆத்மாவாலதான் மற்ற எல்லா ஆத்மாவையும் மீட்கப்பட முடியும். இது வரைக்கும் புரியுது இல்லையா உங்களுக்கு? புரியுது சார். ஓகே, இப்போ ஒரு டவுட் ஒண்ணு சொல்லுங்க. லாஸ்ட் அந்த ரோமர் 5:18 5:18 சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. இப்ப இங்க சார், இப்போ இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருமே அந்த ஆதாமுக்குள்ளதான் வராங்க. ஆதாமினோட மீறுதல் வர அவனுக்குள்ள வந்த எல்லாருக்குமே அது அப்ளை ஆகுது. ஆமா. இப்ப ஆண்டவர் மரித்து இந்த ஆத்மாக்களை மீட்டு கொள்றது, இப்ப அவருக்கு மீட்டதுனால அவருக்குள்ள எல்லாருக்குமே அது அப்ளை ஆகும். ஆமா.
So, இப்ப அப்ப நீங்க வந்து மரிக்கிறதுக்கான காரணம் நீங்க பாவம் செஞ்சனாலயா இல்ல நீங்க ஆதாம் வழியில வந்தனாலயா? ஆதாம் வழியில வந்தது. ஏன்னா பிறக்கும் போதே நம்ம அழிவுக்குள்ள மனுஷனா தான் பிறக்கிறோம். ஏன்னா ஆதாம் பாவம் செஞ்சான், பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் ஆதாமுக்கு வந்துச்சு. ஆதாமுக்குள்ள இருந்து எல்லா மனிதர்களுக்கும் மரணம் வந்திருக்கு. எல்லார் மேலயும் மரணம் வந்தனால எல்லாரும் பாவிகளா இருக்கும், பாவம் செய்யறோம். அதனால ஆதாமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மரணம் வந்து அப்புறம் பாவம் செய்யல. ஆதாமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாவம் செஞ்சா அதனுடைய விளைவு மரணம் வந்துடுச்சு. அந்த மரணம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆதாமுக்குள்ள எல்லார் மீதும் எல்லா மனுக்குலத்தின் மீதும் கடத்தப்பட்டது. அப்போ நான் பிறக்கும் போதே நான் வந்து மரணத்திற்கு உட்பட்டு தான் பிறக்கிறேன். அதனால நான் பாவ சுபாவத்துல பாவம் செய்யறேன். ஆனா இங்க வந்து ஒரே நீதியினாலே இயேசு கிறிஸ்து வந்து ஆதாமுடைய ஒரு மீறுதல், ஒரே மீறுதல். இங்க இயேசு கிறிஸ்துவோட ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஓகே, அப்ப ஒரே மனுஷனுடைய நீதினால எல்லாருக்கும் என்ன இருக்கு? ஜீவன். ஜீவன். அங்க பாவத்தின் சம்பளம் இல்ல. இப்ப பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். மரணம். நம்ம அந்த இதுலயே இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்ப்போம் ஹெல்ல பத்தி எல்லாம். இன்னைக்கு வந்து பாவம் செஞ்சோம்னா நரகத்துல போட்டுருவாங்க, இது பண்ணிடுவாங்க. அதெல்லாம் எவ்வளவு கட்டுக்கதைகள் இருக்கு, வேதத்தின்படி எவ்வளவு உண்மை இருக்குன்றத நம்ம படிப்போம். அப்போ பாவத்தின் சம்பளம் எரிகிற நரகத்துல போட்டு வாட்டுவது நித்தியமாயிட்டுன்னு பைபிள் எங்கேயுமே போடல. மாறா பாவத்தின் அது என்னன்னு படிப்போம் டெஃபினட்டா. ஏன்னா அக்கினி கடல் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி பாவத்தினுடைய அல்டிமேட் சம்பளம், அதனுடைய விளைவு, நீ இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், மரணத்திற்குள்ளாய் மரிப்பாய், நீ அழிவுக்குள்ள போவ. அதுதான். அடுத்தது பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் பார்த்தோம். இன்னொன்னு எல்லோரும் ஏகமாய் கேட்டு எல்லாரும் பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ எல்லாருமே வந்து அந்த பாவத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் அவுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மரணம். அப்போ ஒரு மீறுதல்ன்றது அக்கிரம ஆதாம் பண்ண அந்த ஒரு மீறுதல், அந்த ஒரு பாவம், அதனுடைய விளைவு மரணம் வந்துச்சு. அந்த மரணம் எல்லார் மேலயும் வந்துருச்சு. அப்புறம் ஒரே நீதி, இயேசு கிறிஸ்து பண்ண ஒரே நீதி, அது வந்து எல்லா மனுஷனுக்கும் என்னது? இப்ப மரணத்திற்கு ஆப்போசிட் என்னது? ஜீவன். ஜீவன். அப்ப ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அப்ப ஜட்ஜ்மெண்ட் அது. தீர்ப்பு. ஹலோ தீர்ப்பு உண்டாயிற்றுன்னு வருது இல்ல. இப்போ வந்து அந்த தீர்ப்பு உண்டாயிற்றுன்னும் போது அந்த அந்த உயிர்த்தெழுதல் மனிதருக்கு ஒரு பார்ட்டா இருக்குல்ல. திரும்ப சொல்லுங்க, எனக்கு சரியா கேட்கல. அந்த உயிர்த்தெழுதல் வந்து ஒரு பார்ட்டா இருக்குல்ல மனிதனுக்கு. ஆமா ஆமா. இருக்கிறவங்க அவங்களோட எழுந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு உயிர்த்தெழுதல் அந்த மாதிரி வருது இல்ல. ஆர்டர் ஆஃப் ரெசரக்ஷன் சொல்லுவாங்க உயிர்த்தெழுதல்ல. அந்த ஆர்டர் ஆஃப் ரெசரக்ஷன்ல அந்த டைம்ல உங்களுக்கு அது அப்ளை ஆகும். ஆமா. இப்ப இந்த நம்ம ஸ்டடியிலேயே வந்து உங்களுக்கு அப்படியே சும்மா இந்த ஸ்கிரீன்லயே கூட ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேனே. இப்ப நம்ம இன்னும் என்னெல்லாம் படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மரணத்தை குறிச்சு படிக்க போறோம், நரகத்தை குறிச்சு படிக்க போறோம், மீட்பை குறித்து தனியாவே படிக்க போறோம், உயிர்த்தெழுதலை குறித்து தனியாவே ஒரு 2 வாரத்துக்கு போவோம். ஸோ இப்ப இந்த கண்டென்ட்லாம் வந்து நம்ம படிக்கும்போது உயிர்த்தெழுதல் வரும்போது அப்போ அந்த இதை டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா உயிர்த்தெழுதலை வந்து எல்லாரும் ஒரே டைம்ல உயிர்த்தெழல. அதுல வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ்ல ஒவ்வொரு இதுல உயிர்த்தெழுறாங்க. ஆனா எல்லாரும் உயிர்த்தெழுகிறாங்க. அதாவது மரணம்ன்றது எப்படி எல்லாருக்கும் வந்துருச்சோ அந்த மாதிரி ஜீவன்றது எல்லாருக்கும் வருது. மரணம் எப்படி எல்லாருக்கும் வந்துச்சு? ஒரே மனிதனுடைய மீறுதல்னாலே. அதே மாதிரி அது மரணம்ன்றது அதோட முடிஞ்சு ஒண்ணுமே கிடையாது. அதாவது ஆத்மா சீஸ் டு எக்ஸிஸ்ட், சோல் சீஸ் டு எக்ஸிஸ்ட். ஆத்மா அதுக்கப்புறம் இல்ல, அழிஞ்சு போயிருது. அதுதான் வந்து மரணம். அப்போ அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் வருது, ஜீவன். மரணத்திற்கு ஆப்போசிட். அந்த ஜீவன் எப்படி கிடைக்கும்? மரித்த ஒருத்தருக்கு ஜீவன் எப்படி கிடைக்கும்? உயிர்த்தெழுதல்ல தான் கிடைக்கும். அதை கொரிந்தியர்ல எல்லாம் நம்ம அது அப்புறம் படிப்போம். ஏன்னா ஒரு விதையானது விதைச்சு அது அழிஞ்சாதான் வேற ஒரு செடியா வளரும். அப்ப அந்த மாதிரி உயிர்த்தெழுதல் படிக்கும் போது அந்த ஜீவன் எப்படி வருது, அப்ப அந்த ஜீவன் யாருக்கு வருது, எத்தனை பேருக்கு வருது, எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது வசனத்துல வந்து எல்லாருக்கும் ஒரே மனிதருடைய ஒரே கீழ்ப்படிதலினாலே, ஒரே நீதியினாலே, ஒரு மனிதன் கீழ்ப்படிந்த ஒரே நீதியினாலே எல்லா மனுஷனுக்கும் ஜீவனுக்கு நீதி உண்டாயிற்று அப்படின்ட்டு இருக்கு. அது நம்ம ரிசரக்ஷன் வரும்போது இன்னும் டீடைல்டா பார்க்கலாம். ஓகே கார்த்திகன். ஆனா இப்ப வந்து எல்லாருமே வந்து ஒரு நாள் வந்து தேவனை பார்க்க தான் போறாங்க.
டெஃபினட்டா, ஏன்னா வசனம் அதானே சொல்லுது. இப்ப அதான் சார். இப்ப அப்ப வந்து ஒரு மனிதன் பிறந்து அவன் இறக்குறான்னா, அதுக்கு ம், நடுவுல அவன் தேவனை அறிஞ்சுக்கிறான், அறிஞ்சுக்கல, அறியாமையே இறந்து போறான்றது வந்து ஒரு மேட்டர் கிடையாது. இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஆஹ் ஆஹ் தீமோத்தேயுல ஒரு வசனம் இருக்கு. ஆஹ் தீமோத்தேயுவா இஸ் a savior of all especially to those who believe ன்னு இருக்கும். அவர் வந்து எல்லாருக்கும் ரட்சகரா இருக்காரு, விசேஷமாக விசுவாசிக்கிறவர்களுக்குன்ட்டுன்னு. அது புரியுது சார். நான் அவர் எல்லாருக்குமே ஆஹ் ரட்சகரா இருக்காரு. விசுவாசிக்கிறவங்க இப்ப நம்ம விசுவாசிக்கிறோம் நமக்கு தெரியுது. இப்ப ஆமா விசுவாசிக்காம இறந்து போறான் அப்படின்ற போது அது அப்ப எல்லாருக்குமே அது இல்ல அப்ளிகபிள் ஆகல இல்ல. இல்ல 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 அததான் சொல்றேன். இப்ப இது வந்து நம்ம பத்தாம் பொதுவா பேச முடியாது. நம்ம அதை பத்தி தான் ரிசரக்ஷன்ல ஸ்டெப்பா ஒரு 3-4 வாரத்துக்கான ஸ்டடி மெட்டீரியல் போட்டு வச்சிருக்கோம். அப்ப அதோட சேர்ந்து படிக்கும் போதுதான் அது புரியும். இப்ப நம்ம ஆஹ் விசுவாசி காட்டி பரவாயில்லையா, எல்லாரும் தான் எந்திரிக்க போறாங்களே அப்படின்னும் போது, அப்ப விசுவாசி காட்டி என்ன ஆகும், விசுவாசிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆகுது, ஏன் விசுவாசிக்கிறாங்க, சிலர் ஏன் விசுவாசிக்கல. சோ இப்படி இவ்வளவு விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு இதுல. ஓகே ஏன்னா நம்ம ஓகே. படிக்கிறது வந்து ஒரு வசனத்தை எடுத்து சும்மா அப்படியே நம்ம இது பண்ண போறது கிடையாது. அதை டோட்டலா வந்து அந்த கான்செப்டோட புரிஞ்சு அதை படிக்கும் போதுதான் அது புரியும். ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னும் போது, நம்ம இப்ப அது ஒவ்வொரு டீட்டெயிலா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரும். ஆனா இப்ப என் ரிசல்ட் என்ன பார்த்தோம்னா, இந்த வசனத்துல ஒரு மனுஷனுடைய மீறுதல்னால எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அப்ப அந்த மீறுதல்னால ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்புன்றது என்னது, அந்த ஜட்ஜ்மெண்ட். ஆக்கினைன்றது வேற ஒண்ணும் இல்ல, ஜட்ஜ்மெண்ட். அதுக்கான வேர்டு தான் ஆக்கினைன்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த ஆக்கினைன்ற வேர்டுக்கான கிரீக் வேர்டினுடைய அர்த்தம் வந்து ஜட்ஜ்மெண்ட். அப்ப என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னா, மரணம் உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷனுக்கும் என்ன தீர்ப்பு வந்திருக்கு, ஜீவனை அளிக்கும். அப்ப ஜீவனே. எல்லாருக்கும் ஜீவன் வருது. ஆனா எந்தெந்த டைம்ல வருது அப்படின்றது வித்தியாசப்படுது. ஏன்னா இப்ப இது நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நித்திய ஜீவன் ஒரு வார்த்தை இருக்கு. நித்திய ஜீவனை அடையாமல் போனார்கள், நித்திய ஜீவனை அடைந்தார்கள்னு. அப்ப அதுல நித்தியம்ன்ற வார்த்தை என்னன்றது நம்ம படிக்கணும். அது படிச்சாதான் அந்த நித்திய ஜீவன்னா என்னன்றது புரியும். அப்ப ஒரு சிலர் நித்திய ஜீவனுக்கு வராங்க, ஒரு சிலர் நித்திய ஜீவனுக்கு வரல அப்படின் போது, அப்ப நித்தியம்ன்றது என்னது, அது எங்க அப்ளை ஆகுது, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அந்த உயிர்த்தெழுதல் வரும்போது. ஒவ்வொரு பேட்சா எப்படி ஓகே சார். உயிர்த்தெழுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ இப்போ ஓகே. வந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு மனுஷனால எல்லாருக்கும் மரண தீர்ப்பு வந்துருச்சு, எல்லாரும் மறிக்கிறாங்க. நான் வந்து ஆதாம விசுவாசிக்கிறனோ இல்ல, நான் வேற மதத்துல இருந்து ஆதாமையே விசுவாசிக்கலையோ, இல்ல நாத்திகனா இருந்து இந்த கதையே எல்லாம் கட்டுக்கதைன்னு நான் சொல்லிட்டு இருந்தாலும், ஆதாமனுடைய பாவம் நான் விசுவாசாலும் விசுவாசிக்காட்டியும் எனக்கு அப்ளை ஆகி நான் மறிக்கதான் போறேன். ஏன்னா எனக்குள்ள நான் பிறக்கும் போதே ஆதாமனுடைய மரணம் என் மீது கடத்தப்பட்டிருக்கு. அது வந்திருக்கிறனால நான் வந்து மரணத்திற்குள்ளதான் போவேன். அது நியமிக்கப்பட்ட தீர்ப்பு. அந்த ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிருக்கு, மரணத்திற்கு ஏதுவானது. அப்போ ஒரு நீதியினால, ஒரு மனுஷனுடைய நீதியினால எல்லாருக்கும் ஜீவனை அளிக்கும். அப்ப நான் அந்த ஜீவன்ல எந்த இடத்துல நான் பங்கு பெறேன், எனக்கு வரக்கூடிய ஜீவன் எது அப்படின்றது தான் ரிசரக்ஷன்ல நம்ம படிப்போம். ஆனா எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கிறதுக்கு ஒரு மனுஷனுடைய நீதி போதுமா இருக்கு. ஏன்னா ஒரு மனுஷனுடைய மீறுதல் வந்து எல்லா மனுஷனையும் மரணத்திற்கு தள்ளக்கூடிய வல்லமை இருக்கும் போது, அதை விட பவர்ஃபுல்லான 2ஆம் மனிதனாகிய ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நீதியினால எல்லா மனுஷனையும் நீதிக்குள்ள, ஜீவனுக்குள்ள கொண்டு வர்றதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்குது. இப்ப நம்ம வந்து எப்படி பிலீவ் பண்றோம் அப்படின்னா, ஆதாம்குள்ள எல்லாரும் மறிக்கிறாங்க அப்படின்னும் போது அதை பிலீவ் பண்ணிடுறோம். இயேசுக்குள்ளாக எல்லாரும் ஜீவனுக்குள்ள வருவாங்க அப்படின்னும் போது அது எப்படி வர முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு மதம் போதிச்சு வச்சிருக்கு. நிறைய விஷயங்கள் அதுல நிறைய இந்த டாக்மாஸ் இருக்கு, அதெல்லாம் உடைக்க வேண்டியிருக்கு நம்ம அந்த ஸ்டடீஸ்ல இதுல கண்டினியூ பண்ணி போகும்போது. அப்போ முக்கியமா வந்து என்ன சொல்ல வராங்க, ஆதாமை விட இயேசு கிறிஸ்து பவர் கம்மியா? அப்போ ஆதாம் வந்து மனிதனா சிருஷ்டிக்கப்பட்டு பாவத்துல இருந்து இந்த மண்ணுல இருந்து உண்டானது. 2ஆம் ஆதாம் ஆகியவர் பரலோகத்துல இருந்து, விண்ணுலகத்துல இருந்து வந்த தேவனுடைய புத்திரரா இருக்காரு. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு கீழ்ப்படிதல், ஒரு நீதியினால எல்லாருக்கும் ஜீவனை அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது, அதை நம்புறதுக்கு கஷ்டப்படுற ஜனங்கள் ஒரே மனுஷனுடைய பாவத்தினால, ஆதாம் செஞ்ச ஒரு பாவத்தினால எல்லாரும் மறிக்கிறாங்க அப்படின் போது அதை நம்ப முடியுது. ஏன் அப்படின்னா, நமக்கு மதம் வந்து பச்சை கண்ணாடி போட்டு விட்டு கேள்வி கேட்காம சிந்திக்காம அதை அப்படியே ஏற்றுக்கொள்ற மாதிரி பல ஆயிரம் வருஷங்களா நம்ம கடந்து வந்துட்டோம்.
அந்த இது உள்ளே அந்த பில்டப் ஆகியே வந்துருச்சு நமக்கு. ஏன்னா பிசாசு சொன்னா அந்த முதல் போய் ஆத்மா மரிப்பதில்லை அப்படின்னும் போது மரிக்காத ஒரு ஆத்மாவுக்கு உயிர்த்தெழுதலே தேவையில்லை. ஏன்னா அது எங்க இருந்தாலும் உயிரோட தான் இருக்குன்றது அர்த்தம். அப்ப நம்ம வந்து இன்னும் மரணத்தையும் சரியா புரிஞ்சுக்கல, ஆத்மாவை புரிஞ்சுக்கல, உயிர்த்தெழுதலையும் புரியாதனாலதான் இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு. ஓகேவா? நம்ம அந்த ரிசரக்ஷன் வரும்போது இன்னும் டீடைல்டா இதை பத்தி நம்ம பார்ப்போம். ஓகே. இப்போ வந்து நமக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருச்சு ஏன் பாவ மன்னிப்போட ரத்தம் சம்பந்தப்படுது அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா மரிக்கக்கூடியது ஆத்மா தான் மரணத்திற்குள்ளாய் போகுது, அழிவுக்குள்ளாய் போகுது. அந்த ஆத்மா எங்க இருக்குன்னு தெளிவா வசனத்துல இருந்து பார்த்தோம்னா ரத்தத்துல இருக்கு. அப்ப அந்த ரத்தத்துல இருக்க ஆத்மாவை மீட்கிறதற்கு இன்னொரு ரத்தம் பரிகாரம் செய்ய வேண்டியிருக்கு. அப்ப இன்னொரு ரத்தம்னு பார்க்கும்போது எல்லா ரத்தமும் மனுஷனா இருக்கிறவங்க எல்லாரும் ஆதாமுக்குள்ளாக எல்லாரும் இந்த பூமி உட்பட சபிக்கப்பட்டுருச்சு. அப்ப எல்லாமே வந்து சாபத்துக்குள்ள இருக்கிறதுனால இந்த அழிவுள்ள ஆத்மாவுடைய ரத்தத்தை எடுத்து யாரும் பரிகாரம் செய்ய முடியாது, பிராயச்சித்தம் செய்ய முடியாது. அப்ப சுத்தமான இந்த ஆதாமனுடைய இதுல இல்லாத தேவனுடைய குமாரனுடைய ரத்தத்தை வச்சுதான் நம்ம மீட்கும் பொருளாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதனால ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ரத்தம் எதுக்குன்னே தெரியாம இந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் இந்த இது மாதிரி மந்திரம் மாதிரி ஆயிடுச்சு அது. ஏன்னா அது அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த ஆழம் தெரியணும். எதுக்காக ரத்தம், இயேசுவின் ரத்தம் என்ன விசேஷம், மற்ற ரத்தத்திற்கும் இயேசுவின் ரத்தத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மற்ற ரத்தம் எல்லாமே ஏற்கனவே அதுல இருக்க ஆத்மா அழிவுல இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்துல இருக்க ஆத்மா அழிவுல இல்லை. அதனாலதான் இப்ப நம்ம ஒரு விஷயம் இன்னும் இது பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை ஊற்றினார்னா இல்ல ஆத்மாவை ஊற்றினாரா வசனத்தின் அடிப்படையில அப்படின்னு பார்ப்போம். ரத்தத்தை ஊற்றினாரு. ரத்தத்துல இருக்க ஆத்மாவு. சரி, நம்ம ஒரு வசனம் எடுத்து படிக்கலாம். ஏசாயா 53:12. ஏசாயா 53. தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி. போதும் ஒரு நிமிஷம். அவர் தம்முடைய எதை ஊற்றிருக்காரு? ஆத்மாவை. அப்ப ஊத்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது எதை ஊத்த முடியும்? ஊத்தக்கூடிய பொருள் என்னது? லிக்விட். ஒரு லிக்விடான பொருளை தான் ஊற்ற முடியும். ஓகேவா? ஒரு திரவ பொருளை தான் ஊத்த முடியும். அப்ப இங்க வந்து ஆத்மாவை ஊற்றினார் அப்படின்னும் போது மனுஷன்ல இருக்க அந்த திரவ பொருள்ல தான் ஆத்மா இருக்கு. அதை தான் முன்னாடி இருந்தே ஆத்மா ரத்தத்தில் இருக்கிறதுன்ட்டு ஏகப்பட்ட இடம் பார்த்தோம். அந்த இடத்தெல்லாம் இவங்க என்ன போட்டாங்க? உயிர் ரத்தத்தில் இருக்குன்ட்டுன்னு. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து அவர் உயிரை ஊற்றல, ஆத்மாவை ஊற்றினார். இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா மனுஷனுக்குள்ள இது இந்த நோட்ஸ்ல இப்ப அப்படியே சொல்றேன். சோ மனுஷனுக்குள்ள 3 விதமான இடம் இருக்கு. ஒண்ணு மண்ணுல இருந்து எடுக்கப்பட்ட மாம்சம். அந்த மாம்சம் வந்து மனுஷனை சிருஷ்டிக்கிறார் மண்ணுல இருந்து. அது வந்து சாலிட். அதே மாதிரி அவன் நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதுறாரு. அது வந்து பிரீத் பண்ற கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கிறது. அது எங்க போகுது? அதனால உருவாக்கப்பட்டது என்னது? ஜீவ ஆத்மா. அது எதுல இருக்கு? ரத்தத்துல இருக்கு, ஒரு லிக்விட். புரியுதா உங்களுக்கு? அது வந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி வேலை செய்யுதுன்னா என்னுடைய மாம்சத்திற்கு தேவையான காரியங்களை அந்த ஆக்சிஜன் வந்து என்னுடைய நாசி வழியா உள்ள போகுது. அந்த ஆக்சிஜனை ஒவ்வொரு செல்லுக்கும் எடுத்துட்டு போறது என்னது? ரத்தம். பிளட் தான் அதை கேரி ஓவர் பண்ணிட்டு போகுது. அப்ப அந்த ரத்தம் என்ன செய்யுதுன்னா எனக்கு வெளியே இருக்கிற இந்த கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இந்த அட்மாஸ்பியர்ல இருக்க காரியத்தையும் என்னுடைய மாம்சத்துல இருக்கக்கூடிய ஃபிளஷையும் கனெக்ட் பண்றது என்னது? என்னுடைய பிளட். நம்ம சுவாசிக்கும் போது காத்து உள்ள போகுது. அந்த காத்து வந்து வெளியே இருந்து உள்ள போகுது. அந்த உள்ள போன காத்தை வந்து என்னுடைய ஒவ்வொரு செல் வரைக்கும் எடுத்துன்னு போய் அந்த டிஷ்யூல சேர்க்கறத எது செய்து? ரத்தம் செய்து. அப்ப மனுஷனுக்குள்ள சாலிட் இருக்கு, கேஸ் இருக்கு, லிக்விட் இருக்கு. அந்த லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. இப்ப மண்ணுல இருக்கிறது மாம்சமா போயிருது. நான் சுவாசிக்கிற சுவாசத்துல வந்து பிரெத் ஆஃப் லைஃப் இருக்கு, அந்த ஜீவ சுவாசம். ஆனா என்னுடைய ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஆத்மா அது அழிவுள்ளதா இருக்கு. அது மரிக்கும். அது மரிக்கும் போது ரத்த ஓட்டம் நின்றும். அதனாலதான் இப்ப ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா 2 விஷயம் செக் பண்ணுவாங்க. ஒண்ணு, இப்படி மூக்கு கிட்ட கை வச்சு பார்ப்பாங்க. பார்த்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள அந்த ஜீவ சுவாசம் போய் வருதா இல்லையான்றது தெரியும். சோ ஃபர்ஸ்ட் ஆவி தன்னை தேவன் இடத்துக்கு திரும்பிடுது அப்படின்னா அங்க சுவாசம் இருக்காது. அதுக்கு அடுத்ததா என்ன பார்ப்பாங்கன்னா நாடி துடிப்பு பார்ப்பாங்க. நாடி துடிப்பு என்ன? ரத்த ஓட்டம் இருக்கான்ட்டுன்னு. ஆத்மா மரித்திருக்கு.
ஏன்னா ஆத்மா ரத்தத்துல இருக்கு, அது இருக்கிறனால ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆத்மா மறிச்சிச்சுன்னா ரத்தம் வந்து நின்றுது, அப்ப நாடி துடிப்பு போயிடுது. அப்ப ஒரு ஒரு நபர் மறித்துட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கே என்னது, அவங்களுடைய ரத்தம் ஓட்டம் பிளஸ் அவங்களுடைய பிரீத், சுவாசம், இது ரெண்டை வச்சுதான் செக் பண்றாங்க. இது ரெண்டு தான் வந்து மனுஷனுக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு பொருளா இருக்கு. இது ரெண்டும் போயிடுச்சுன்னா எடுக்கப்பட்ட மண்ணானது மனுஷன் திரும்ப மண்ணாவே போயிடுறான். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து எதை ஊற்றினார்னு பார்த்தா ஆத்துமாவை ஊற்றி, எதுல? மரணத்துல ஆத்துமாவை ஊற்றி. இப்ப நம்ம திரும்ப இந்த வசனம் படிக்கலாம். ஏசாயா 53:12 படிங்க. அவர் தம்முடைய ம். ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ம். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு ம். அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து ஓகே, இப்ப இதுல வந்து அவர் வேண்டிக் பாடுபட்ட இதெல்லாம் கொண்டது வந்து நம்மளுடைய போக்கஸ் வந்து இந்த முதல் இருக்கிற ஒரு வரி. அவர் தம்முடைய ஆத்துமாவை எதுல ஊற்றியிருக்காரு? மரணத்தில் ஊற்றி. அவர் தம்முடைய ஆத்துமாவை எதுல ஊற்றிருக்காருன்னா மரணத்தில் ஊற்றிருக்கிறார். அப்ப ஆத்துமா மரிக்குமா மரிக்காதா? மரிக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆத்துமா மரித்ததா இல்லையா? மரித்தது. மரித்தது. மரிக்கலன்னா நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பே கிடைக்காது. ஏன்னா நம்மளுடைய ஆத்மா மரணத்திற்குள்ள இருந்துச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆத்மான்றது வந்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சொல்லுது. ஏன்னா ரத்தத்துலதான் ஆத்மா இருக்கு. இந்த ஆத்மா வந்து ஆதாம் வழியா கேரி ஓவர் வந்தது கிடையாது. ஏன்னா ஆதாம் வழியா வந்திருந்தோம்னா எல்லார் மீதும் அந்த மரணமானது வந்திருக்கு. அப்ப தேவனுடைய குமாரனா அவர் வந்தனால அவருடைய ஆத்மா மரிக்க வேண்டியது இல்லை. அப்ப மரிக்க வேண்டி இல்லாத, மரணம் இல்லாத ஒரு சுத்தமான ஆத்மாவை ஈடாக கொடுத்து மற்ற ஆத்மாக்களை மீட்கிறாரு பிராயசித்தமா. அப்ப தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அப்படின்னும் போது லிட்டரலா இயேசு கிறிஸ்துவனுடைய ஆத்மா மரணத்திற்குள்ளாய் போகுது. எத்தனை நாள் மரணத்துல இருந்தாருன்னா 3 நாள் இரவும் பகலும்னு. அது இன்னொரு ஸ்டடியா போயிடும். அப்போ 3 நாள் இரவும் பகலும் அவர் பூமியினுடைய தாழ்விடத்துல இருந்தான்றது வந்து ஹேடிஸ். அங்கதான் வந்து அன்சீன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அன்சீன் ஹேடிஸ்ன்றது அது நம்ம பின்னாடி நரகம் டாபிக் கூட வரும்போது சேர்த்து படிப்போம் அதை, என்னெல்லாம் அந்த வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஆத்துமாவை பரிசுத்தமுள்ள மரணத்திற்கு உட்படாத அந்த ஆத்துமாவை அவர் மரணத்தில் ஊற்றிருக்காரு. அப்ப அது பிராயச்சித்தமா மாறுது. ஊற்றி அதன் மூலமாக மீட்டிருக்காரு. இப்ப அதனால நம்மள வந்து இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய ஆத்மா, இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தத்தை சிந்தினார் அப்படின்னு சொல்லும் போது எதை சிந்திருக்காரு அப்படின் போது ரத்தம் மட்டும் இல்ல, ரத்தத்துல இருக்கும் ஆத்மாவை மரணத்திலேயே ஊற்றிருக்காரு. ஆத்மா மரித்திருக்கிறது, மரணத்தில் ஊற்றிருக்காரு இயேசு கிறிஸ்து. அதனாலதான் நம்மளுடைய மரித்த ஆத்மாக்களை எல்லாம் அவரு மீட்க முடியுது. சோ இது இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் மூலமாக, ஏன்னா இங்க நம்ம பார்த்தது வந்து ஆத்மாவை மரணத்துல ஊற்றினாரு. அந்த ஆத்மால என்ன இருக்கு? ரத்தம். அந்த ரத்தத்துல இருந்து ஆத்மா இருக்குன்னு பார்த்திருந்தோம். இப்போ இங்க ஆத்மாவை ஊற்றினார்ன்ற இடத்துலயே வந்து வேற சில இடத்துல எல்லாம் வந்து ரத்தத்தினால மீட்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த ஆத்மாவும் ரத்தமும் ஒன்றாய் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ரெண்டு இடத்துலயும். ஒரு 2-3 வசனம் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய குமாரனாகிய அப்படின்னும் போது யாருடைய? தேவனுடைய. அப்ப தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் ரத்தம்னு சொல்லும் போதே ஆதாமோட சம்பந்தப்படாத ரத்தம், ஆதாமோட பாவம் கேரி வராத ஒரு இது. சோ அப்ப தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஏன்? அது பிராயச்சித்தமா கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய ஆத்மா நம்மளுடைய ஆத்மாக்கு பிராயச்சித்தமா கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இயேசுவின் ரத்தம்னு. அப்ப இயேசுவின் ரத்தம்ன்றதுக்கான அர்த்தத்தை தான் புரிஞ்சுக்கணும், அதனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கணுமே தவிர அது நமக்கு ஒரு என்லைட்மெண்டா இருக்குமே தவிர அதை விட்டுட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சும்மா இந்த ராத்திரி 10 மணிக்கு மேல லைட் ஆஃப் ஆனே கரண்ட் இல்லாத டைம்ல வெளியே போகும்போது நிறைய பேர் சொல்லிட்டே போவாங்க இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு பின்னாடி முன்னாடி பாத்துக்கிட்டே. அதெல்லாம் வந்து ஒரு அறியாமையினால வரக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் 100 தடவை இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம்னு ஒரு நோட்டெல்லாம் எழுதி வச்சா கூட எனக்கு பிரயோஜனம் கிடையாது. அன்லஸ்
இயேசுவின் ரத்தம் அப்படின்னா என்ன, அவருடைய ஆத்மா அதை என்ன பண்ணிருக்காரு, என்னுடைய ஆத்மாக்கு ஈடாக அவரு மறிக்க வேண்டிய அவசியம் இல்லாத அந்த ஆத்மா அவருடைய ரத்தத்துல இருக்கிறனால அந்த ரத்தத்தை ஊற்றிருக்காரு, மரணத்துல அவருடைய ஆத்மா ஊற்றிருக்காரு. அந்த ரத்தத்தினால என்னுடைய ஆத்மா அழிவுல இருந்து நீக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு வேல்யூபிள் உள்ள ரத்தத்தை இன்னைக்கு எல்லாரும் வந்து உங்களுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை இந்த வீட்டுல தெளிக்கிறேன், இந்த செவத்துல தெளிக்கிறேன், கதவுல தெளிக்கிறேன், எல்லைகள்ல தெளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஒரு வேல்யூவேஷனே இல்லாம ஆக்கிட்டாங்க. ஏன்னா ஆத்மாக்கு ஈடானது வேற எதுவுமே கிடையாது. அப்ப நம்மளுடைய ஆத்மாக்களை மீட்கும் பொருளாக அவருடைய ஆத்மாவை கொடுத்ததுதான் அந்த ரத்தம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம். இன்னொரு வசனம் படிக்கலாம், எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப இதுலயும் வந்து எல்லா இடத்துலயும் ரத்தம் ரத்தம்னு சொல்லும் போது இனிமேல் நமக்கு ஒரு மைண்ட் செட்ல வர வேண்டியது என்னன்னா, வெறும் ரத்தம் கிடையாது, அதுக்குள்ள அவருடைய ஆத்மா இருக்கு. அவருடைய ஆத்மாவை மரணத்துல விட்டுருக்காரு, அதனாலதான் பாவ மன்னிப்பாக மீட்பு. அப்ப இயேசுவின் ரத்தம்னு சொல்லும் போது அல்டிமேட்டா என்னதுன்னா அவருடைய ஆத்மா, அந்த ரியல் பீயிங், அவருடைய ஜீவன். ஜீவன்றதை விட அந்த உண்மையான பீயிங் சொல்றாங்களே, இப்ப மனிதன் வந்து ஹியூமன் பீயிங் ஆனா அப்படின்னு சொல்றாங்க, ஜீவ ஆத்மா. சோ அந்த பீயிங்ன்றதை தான் வந்து இந்த இடத்துல சொல்றது. அடுத்தது இந்த ரத்தத்தினால இப்ப ஆதாம் செஞ்ச பாவத்தினால வெறும் ஆதாம் மட்டும்தான் இதாச்சா, இல்ல மொத்தமே சிருஷ்டி ஃபுல்லாவே அழிவுக்குள்ள போச்சா? நம்ம வசனம் பாக்குறோம், ஆதாமுடைய பாவத்திற்கு அப்புறம் தான் வந்து நிலம் கூட முள்ளும் குறுக்கும் விளைப்பிக்க ஆரம்பிச்சது, அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. அப்ப அந்த ஒரு காரியத்தை மீட்கணும்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ஆத்மா. இப்ப ஆதாம் பாவம் செய்யும் போது அந்த பாவத்துக்கும் ஆதாமுடைய அந்த ஆத்மாக்கும் மண்ணுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனா இந்த மண்ணு கூட சபிக்கப்பட்டிருக்கு ஆதாம் செஞ்ச அந்த ஒரு பாவத்தின் நிமித்தமாக. அப்ப அந்த ஒரு பாவத்தின் நிமித்தமாக இங்க மண்ணும் சபிக்கப்பட்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தில் உள்ள ஆத்மாவனுடைய மீட்புனால எல்லாமே மீட்கப்பட்டாகும். அப்ப அதுக்கு ஒரு வசனம் படிக்கலாம், எல்லாமே மீட்கப்பட்டிருந்ததுக்கு. கொலோசையர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அப்போ பூமியில உள்ளதும் பரலோகத்துல உள்ளதும் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. அப்ப இந்த ஒப்புரவாகுதல் எல்லாவற்றையும் தனக்குள்ள ஒப்புரவாக்குறது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, குற்றமில்லாத அவருடைய ரத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருடைய ஆத்மா, அந்த பரிசுத்தமுள்ள ஆத்மாவை தேவன் இயேசு கிறிஸ்துவை அந்த ரத்தத்தை வந்து சிலுவையில சிந்தினதன் மூலமாக எல்லாவற்றையும் நமக்குள்ள ஒப்புரவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. ஸோ இப்ப நமக்கு இந்த கான்செப்ட் இப்ப புரிஞ்ச பிறகு நம்ம வந்து வெறும் இயேசுவின் ரத்தம்னா வெறும் அது ரத்தம் மட்டும் கிடையாது, அதோட எது சம்பந்தப்பட்டிருக்கிறது, அவருடைய ஆத்மா. இப்ப நம்மளுடைய ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தத்துலதான் இருக்கு. அப்போ ஆத்மா ரத்தத்தோட இருக்கு, அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிற ஆத்மாக்கு இன்னொரு ஆத்மா தான் ஈடுகட்ட முடியும். அதனால இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றுறாரு. மரணத்தில் ஊற்றுறதுன்னா என்ன, அவருடைய ஆத்மா மரிக்குது, அந்த மரணத்திற்குள்ளாய் போகுது, மரிக்குது. அதை தேவன் 3ஆம் நாளிலே உயிரோட எழுப்புகிறார். அப்ப மரிக்காத ஒரு பொருளை எழுப்ப முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ஆத்மா மரணத்தில் ஊற்றப்பட்டது, அவர் மரித்தார், 3 நாள் கழிச்சு தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார்னு வசனம் சொல்லுது. அப்ப அந்த மாதிரி அது வந்து நம்ம எல்லாருக்கும் எப்படி உயிர்த்தெழ போறோம் அப்படின்றதுக்கு ஒரு முன்னடையாளமாவும் இருக்கு. அவர் தான் முதற்கனின்னு சொல்லுது, பின்பு அவருடையவர்கள், அது நம்ம உயிர்த்தெழுதல் டாபிக்ல படிப்போம். சோ இப்போ வந்து தெளிவா நமக்கு புரிஞ்சிருக்கிறது, ரத்தத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்மா ரத்தத்தில் இருக்கிறது, சுவாசத்துல ஆவி இருக்கிறது, ரெண்டும் சேர்ந்து இந்த மாம்சத்தை இயக்குகிறது. இதற்கு கிளியரா இருக்கு இல்லையா? ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே. சோ இப்ப அடுத்தது ஒரு சின்ன டாபிக், ஒரு பாதி வரைக்கும் பார்த்துட்டு கூட நிறுத்திக்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டோம் ஆத்மா எங்க இருக்கு, மனுஷனுடைய ஆத்மா எங்க இருக்கு, ரத்தத்துல இருக்கு. சோ மனுஷனுடைய ஆத்மா ரத்தத்துல இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்ப அடுத்து ஒரு கேள்வி,
ஆதாம் வந்து என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள் என்று சொல்றாரு. ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல 22வது வசனம் 23வது வசனம் பாருங்க. இருபத்தி 22வது வசனம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனமும். And the rib which the Lord God has taken from man made he a woman and brought her unto the man. 23. And Adam said, This is now bone of my bone and flesh of my flesh. She shall be called woman because she was taken out of man. So இதுல வந்து என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப கேள்வி என்னன்னா, பிரதர்யா திடீர்னு ஸ்டாப் ஆன மாதிரி இருந்தது, கட் ஆயிட்டோம்னு நினைச்சேன். இல்ல கார்த்திகேயன் இருக்கீங்களா? கார்த்திகேயன் தெரியல. ஓகே, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு சார், அது மறுபடியும். ஓகே ஓகே ஓகே. சோ இப்ப இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆதாம் சொல்லும் போது என் எலும்பின் எலும்பும்னு சொல்றாரு, என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள்னு சொல்றாரு. ஆனா என் ரத்தத்தின் ரத்தம்னு சொல்லல. கவனிச்சிங்களா அந்த வசனத்துல? 2:23 வந்து என் எலும்பின் எலும்புன்றாரு, என் மாம்சத்தின் மாம்சம்ன்றாரு, நாட் மை பிளட் ஆஃப் மை பிளட்ன்னு சொல்லல. அப்ப ஏன் சொல்லல? ஆனா ஆதாம் வந்து ஃபர்ஸ்ட் மனுஷன், ஆதாம்ல இருந்து ஏவாளை எடுக்கிறாரு. ஏவாள் வந்து பார்ட் ஆஃப் ஆடம்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்றாரு, என்னுடைய மாம்சத்தின் மாம்சமும் என்னுடைய இந்த எலும்பின் எலும்பும் என்னோட மாம்சத்தின் மாம்சம்ன்றாரு, என்னுடைய ரத்தத்தின் ரத்தம்னு சொல்ல. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம தான் வந்து ரத்தத்தின் ரத்தமே நிறைய, இந்த தமிழ்ல தான் அந்த மாதிரி வேர்டெல்லாம் நிறைய யூஸ் பண்றாங்க, ரத்த உறவுகள் ரத்த சொந்தம்னு. ஸோ நமக்கு வந்து உண்மையிலேயே ரத்த சம்பந்தம்ன்றது இருக்கா? பிளட் ரிலேஷன், ஆர் வி பிளட் ரிலேஷன்? அத்தை மாமா அம்மா அப்பா சித்தப்பா சித்தி எல்லாம் பிளட் ரிலேஷன்ஸா? அது கரெக்டா நம்ம சொல்றது பிளட் ரிலேஷன்? இல்ல, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்பா அம்மா பிரதர்ஸ். அப்பா அதான் சொன்னேன், அப்பா அம்மா சொன்னேன், எல்லாருமே. அதாவது எனிஒன், அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி யாரா இருக்கட்டும். ஏன்னா ஆடம் வந்து இங்க வந்து என் எலும்பின் எலும்புன்றாரு, என் மாம்சத்தின் மாம்சம்ன்றாரு, என் ரத்தத்தின் ரத்தம்னு சொல்லல. ஒரு கொஸ்டின் ஏன் அப்படின்றது. ரெண்டாவது, அதுக்கு நம்ம வர்றதுக்கு முன்னாடி ரத்த சொந்தங்கள் ரத்த உறவுகள்னு சொல்றாங்களா, பிளட் ரிலேஷன், அது கரெக்டா டேர்ம்? ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கா யாராவது? But flesh is made up of blood தானே. பிளட் ரிலேஷன் இல்ல, நான் கேக்குறது பிளட் ரிலேஷன் சொல்றதுக்கு பிரதர். பிளட் ரிலேஷன் சொல்றது see, the flesh is made up of blood, so அதனால blood relation னு சொல்லலாம், because it comes from the same womb. அதுவும் it is made up of the same blood. ஓகே சரி, அதனால பிளட் ரிலேஷன் சொல்லலாம். வேற யாராவது ஏதாவது தாட்ஸ் இருக்கா? ஓகே, கார்த்திகேயன் should be able to answer, ஏன்னா அவர் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால. சார் இந்த இடத்துல வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல டவுன் ஆயிடுச்சு. சிஸ்டர் ஹேமா இருக்கீங்களா? இருக்கிறேன் பிரதர். Is the term blood relation என்றது, is it technically correct? What do you think? Blood relations அது யூஸ் பண்ணுவோமே நம்மளோட. It's a usage தான, usage. Technically is it right? ஏனாக்கா okay brother, you go ahead. Sorry. ஓகே, ஏன்னா இப்ப நமக்கு வந்து
when we see regarding இந்த பைபிள்ல இருந்து பார்க்கும்போது ஆடம் வந்து என் எலும்பின் எலும்புன்றாரு, என் மாம்சத்தின் மாம்சம்ன்றாரு. ஆனா இந்த மாம்சத்துல வந்து ரத்தம் இருக்கு இல்லையா, அந்த ரத்தம் வந்து டிஃபரன்ட் பண்றாரு இங்க, என் ரத்தத்தின் ரத்தம்னு சொல்றது. ரெண்டாவது வந்து விச் இஸ் த க்ளோசஸ்ட் ரிலேஷன், அந்த பிளட் ரிலேஷன்ல வந்து ரொம்ப நெருங்கின ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மதர் அண்ட் சைல்டு, அம்மாவும் குழந்தையும் தவிர்த்து வேற எதுவுமே அவ்வளவு பெரிய பிளட் ரிலேஷன் கிடையாது. எல்லாமே செகண்ட் தேர்டு, சித்தப்பா சித்தி அந்த மாதிரி மாமா அத்தை எல்லாம் போறதெல்லாம் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் பிளட் ரிலேஷன் போயிடும். அப்போ இருக்கிறதுலே க்ளோசஸ்ட் பிளட் ரிலேஷன் பார்த்தா அம்மா குழந்தை. அப்ப அவங்க வந்து ஆர் தே பிளட் ரிலேட்டட், அவங்களுக்குள்ள ரத்த உறவு உண்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. ஏன் கிடையாது? அப்ப நம்மலாம் பிளட் ரிலேட்டடா அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் ரிலேட்டட் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறதுலே க்ளோசஸ்ட் ரிலேஷன், அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. ஃபர்ஸ்ட் க்ளோசஸ்ட் ரிலேஷன்னா அம்மாக்கும் குழந்தைக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். அப்ப அம்மாக்கும் குழந்தைக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் பிளட் ரிலேஷன் அப்படின்னு சொன்னா, நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அம்மாவுக்கு ஒரு பிளட் குரூப் இருக்கும், குழந்தைக்கு ஒரு பிளட் குரூப் இருக்கும். கரெக்டா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் பிளட் குரூப் வந்து டிஃபர் ஆகுது. மேபி ஒரு சில சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அப்பாவுடைய பிளட் குரூப்பும் பிள்ளைக்கு வரலாம். அது வந்து இண்டிவிஜுவலாவே தனித்தனியா வேற வேற இதுல இருக்கிறதுல ஒருத்தருக்கு காமனாவும் அந்த மாதிரி இருக்கலாம். தட் டசன்ட் மேக் தட் அவங்களுடைய பிளட் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா உங்களுக்கு? இப்ப அம்மாவுக்கு வந்து ஒரு குரூப் இருக்கு அப்படின்னா குழந்தைக்கு வந்து இன்னொரு பிளட் குரூப் இருக்கும். நம்ம வீடுகள்லயே பார்த்தோம்னா அம்மாவுக்கு ஒரு குரூப் இருக்கும், அப்பாவுக்கு ஒரு குரூப் இருக்கும், ஒரு பிள்ளைக்கு ஒரு குரூப் இருக்கும், இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு குரூப் இருக்கும். ஸோ அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இப்ப பிளட் ஏத்துறாங்க அப்படின்னும் போது வேற பிளட் மாத்தி ஏத்துனா உடனே அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆகி அவங்க இதுவும் ஆயிடுவாங்க. அப்ப பிளட் வந்து மாத்தக்கூடாது. அந்த ஆர்ஹெச் ஃபேக்டர்லாம் சொல்றாங்க இல்லையா, பிளட் குரூப்பிங்ஸ். ஸோ அப்ப அந்த பிளட் குரூப்பிங்ஸ் படி வந்து ஒரு பிளட்டும் இன்னொரு பிளட்டும் சேரல. எங்க ஊம்ல இருக்கக்கூடிய வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் 9 மாசம் அந்த குழந்தை தாயினுடைய கர்ப்பப்பையிலே இருந்தாலும் அந்த பிளட் வந்து சேரல. ரெண்டுமே தனித்தனி பிளட்டா இருக்கு. அந்த பிளட் சப்போஸ் மிக்ஸ் ஆகுது அப்படின்னா அம்மாக்கும் குழந்தைக்கும் இமிடியேட்டா ரியாக்ஷன் ஆயிருக்கும். புரியுதா நான் சொல்ல வர பாயிண்ட்? புரியுதா உங்களுக்கு? இல்ல கன்ஃபியூசிங்கா இருக்கா? திரும்ப சொல்லவா? கன்ஃபியூசிங்கோட எனக்கு என்னன்னா இப்போ ஃபிளஷ்லயும் பிளட் இருக்கு. சோ அது எப்படி டிஃபர் ஆகும்? ஓகே, ஒரு நிமிஷம். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ பிரதர். சப்போஸ் வந்து இப்ப அம்மாவுக்கு வந்து பி பாசிட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, குழந்தைக்கு வந்து வேற ஒரு குரூப் விச் கேனாட் மேட்ச். ஏன்னா ஒரு சில பிளட் குரூப் மேட்ச் ஆகக்கூடாது. மேட்ச் ஆச்சுனாக்கா மிக்ஸ் ஆச்சுனாக்கா மேட்ச் ஆகாது. மிக்ஸ் ஆச்சுனாக்கா இட் பிகம் அ பாய்சன் இல்லைங்களா? டு யூ அக்ரி தட் ஜெஸ்டி? எஸ். ஓகே. ஸோ அம்மாவுடைய பிளட் ஒரு குரூப்பும் குழந்தைக்கு உன்னுடைய பிளட் இன்னும் ஒரு குரூப்புமா இருக்கிற பட்சத்துல அது வந்து உள்ள வந்து மிக்ஸே ஆகல. மிக்ஸ் ஆச்சுனாக்கா குழந்தை தாய் சேய் ரெண்டு பேருமே இறந்துக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னாக்கா அம்மாவுடைய பிளட் குரூப் டெஃபினட் வேறையா இருக்கும். குழந்தையினுடைய பிளட் வந்து நாட் நெசசரிலி தி சேம். இட் குட் பி சேம் ஆர் இட் குட் பி டிஃப்ரெண்ட் இல்லைங்களா? சோ அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா டிஎன்ஏ மேட்ச் ஆகும், பட் பிளட் மேட்ச் ஆகாது. சரிங்களா? டிஎன்ஏ வச்சு நாம வந்து அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம், பட் நாட் வித் பிளட். புரியுதாமா? அது புரிஞ்சுது. பட் ஸ்டில் மை டவுட் இஸ் நாட் கிளியர். neither my doubt, it is like எப்படி சொல்றது, see a mother's body itself is made up of flesh and it has blood. Okay. Whether it matches, it doesn't matches, that is not the thing. But it is made up of blood, and that is how the baby is also surviving. Without mother's blood. இல்ல ஒரு நிமிஷம் நான் அந்த இதுல ஓகே, நான் எனக்கு பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. சோ பேபிக்கான அந்த எனர்ஜி ஸ்ட்ரென்த் எல்லாமே மதர்ஸ் பிளட்ல தான வருதுன்றது இல்லையா? சோ ஆக்சுவலா வந்து நான் வந்து இத பத்தி எடுக்கும் போது கொஞ்சம் நெட்லயும் சேர்த்து சர்ச் பண்ண நானு. அப்போ வந்து நான் பார்த்தது என்னன்னா, அந்த குழந்தைக்கான அந்த ஒரு ஃபீட் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப மெடிக்கலா போவேன்னா, பட் அந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட்ல இருந்து அந்த இதுல இருந்து உருவாகும் போது அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்க்கு வந்து அந்த யூட்ரஸ் வால்ல இருக்கக்கூடிய
அந்த எனர்ஜி எடுக்குது. இட் இஸ் ஒன்லி த எனர்ஜி, நாட் த பிளட். ஃபர்ஸ்ட் அந்த எம்பிரியோ ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கும்போது, அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் த பிளாசண்டா, அந்த ஒரு பன்னீர் குடம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ளூயிட் குள்ள இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃப்ளூயிட் குள்ள இருந்து இட் டேக்ஸ் த எனர்ஜி அண்ட் தட் இஸ் நாட் த பிளட். அந்த ஃப்ளூயிட் வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னா அம்பிளிக்கல் கார்டோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நோவேர் இன் நோ சென்ஸ் டைரக்டா பிளட் வந்து இங்க போய் பிளட் கெட் மிக்ஸ்ட் ஆர் பிளட் கெட் திங்ஸ். பிளட் வந்து சேர்றது இல்ல. But mother's feed. So the milk is, the blood is converted to milk, yeah. Converted. It is not the blood. It is the Exactly. energy You essence. can't give, so you can't directly give that. But other than so it is everything a byproduct or the main product will be somewhere or the other side. Blood I felt that blood relative is something they exist. It is actually நம்ம இன்னும் பின்னாடி பார்க்கும்போது it is actually the DNA ன்னு பார்ப்போம். ஸோ DNA கேரி வராது. பட் பிளட் வந்து அதாவது we get the energy from what mother ate. அப்போ மதர் சாப்பிட்றதுல இருந்து அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அதனுடைய எசன்ஸ் வந்து கேரி டவுன் த்ரூ த பிளட் அண்ட் இட் இஸ் நாட் டைரக்ட்லி கோயிங் இன் டு த பிளட். இப்ப நம்ம சாப்பிட்றதே வந்து நம்மளுடைய ரத்தத்தின் வழியா உறிஞ்சு இட் கோஸ் டு த டிஷ்யூஸ் ஆஸ் எனர்ஜி. அப்போ குழந்தைக்கு வந்து இட் கெட்ஸ் த எனர்ஜி, நாட் த பிளட். So the blood வந்து mix ஆகல. I understood. Okay, that is something that we give some energy. அந்த ரத்தம் வந்து கேரி ஓவர் ஆகி இப்ப தாய்க்கு ரத்தம் கம்மியாச்சுன்னா எனர்ஜி கம்மியா இருக்குன்றாங்க. that means blood is not mixing, it is the energy அங்க வருது. ஈவன் குழந்தை பிறந்த பிறகு கூட இட் இஸ் த பிரெட் ஃபீட் பண்ணும்போது கூட ஆக்சுவலா அம்மா என்ன சாப்பிடுறாங்களோ it is not the direct blood going in, it is converted into energy. ஏன்னா பிளட்டுக்கும் குழந்தைக்கும் டைரக்டா சம்பந்தமே கிடையாது. இப்ப சம்பந்தம் வந்து டைரக்டா பிளட்ல இருந்து டைரக்டா போச்சுன்னா குழந்தை அந்த டைம்லயே வந்து குழந்தைக்கு சப்போஸ் வேற பிளட் குரூப்பா இருந்துச்சு அப்படின்னா we are talking regarding the அந்த கோர். அதுல வந்து ஏன்னா we have a specific reason why we are taking this topic. இதுல வந்து என்ன அப்படின்னா பிளட் வந்து மிக்ஸ் ஆகல. அதனுடைய ப்ரூஃப் என்ன அப்படின்னும் போது குழந்தை வந்து அந்த பிளட்ல இருக்கக்கூடிய எனர்ஜியை வேற ஃபார்ம்ல மாத்தி இட் மிக்ஸ் வித் த பிளாசண்டா அண்ட் ஃப்ரம் த பிளாசண்டா இட் கோஸ் இன் டு த அம்பிளிக்கல் கார்டு. அந்த அம்பிளிக்கல் கார்டு பன்னீர் குடத்துக்குள்ள வந்து அதுல அம்பிளிக்கல் கார்டு போய் குழந்தை வளருது. பட் நோவேர் இன் நோ பிளேஸ் டைரக்டா பிளட் வந்து கொடுத்து பிளட் அப்படியே மிக்ஸ் ஆகி குழந்தை வளர வைக்குதுன்றது கிடையாது. எங்கேயுமே வந்து பிளட் துளி கூட மிக்ஸ் ஒரு பிட் கூட ஆகாது. ஏன்னா அப்படி பிட் ஆகுது அப்படின்னா குழந்தைக்கு வேற பிளட் குரூப் ஆச்சுன்னா இமிடியட்லி மதர் அண்ட் சைல்ட் வில் கெட் கொலாப்ஸ்ட். அது வந்து டிஃபார்ம் சிச்சுவேஷன், அப்ப எமர்ஜென்சி ஆயிரும். ஸோ அப்ப இதுல வந்து என்ன தெரியுது அப்படின்னும் போது in direct form blood is not going into the baby's womb. அந்த womb வயித்துல இருக்கும்போது குழந்தைக்கு டைரக்டா மதர் இஸ் நாட் ஃபீடிங் த பிளட். அதுல இருந்து டைரக்டா போகல, டைரக்ட் கனெக்டிவிட்டியும் கிடையாது. பிளட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இன் எனி ஃபார்ம் ஆர் எனி சென்ஸ் இஃப் பிளட் இஸ் கனெக்டட் டைரக்ட்லி வித் த பேபி இன் த womb, அந்த வயித்துல இருக்க குழந்தை கூட ரத்தம் வந்து டைரக்டா ஏதாவது ஒரு விதத்துல அது தொடர்புல வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு காம்ப்ளிகேஷன். இமிடியட்லி இட் ஹஸ் டு பி கிளியர்ட் அவுட் ஹாஸ்பிட்டல் போய். அப்ப அது நேச்சுரல் கிடையாது அந்த இது. அப்போ பிளட் வந்து டைரக்டா குழந்தைக்கு இம்பாக்ட் ஆகிறது கிடையாது. அதனாலதான் வந்து குழந்தைக்கு தனியா ஒரு பிளட் குரூப் இருக்கு, அம்மாவுக்கு தனியா ஒரு பிளட் குரூப் இருக்கு. ஸோ வி ஆர் டாக்கிங் ரிகார்டிங் த க்ளோசஸ்ட் பிளட் ரிலேஷன், நாட் ஃப்ரம் செகண்ட் தேர்ட் பர்சன்ஸ் பிளட் ரிலேஷன். அப்போ என்ன அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஹேஸ் அ இண்டிவிஜுவல் பிளட். பேபி அந்த பேபிக்கு ஃபாதர் மே ஹேவ் அ குரூப், அப்பாவுக்கு ஒரு பிளட் குரூப் இருக்கலாம், அம்மாவுக்கு ஒரு பிளட் குரூப் இருக்கலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பேபி ஃபார்ம் ஆகி வருது அப்படின்னா அந்த பேபிக்கு வேற ஒரு தனி குரூப் இருக்கலாம். தட் ஷோஸ் தட் அப்பாவுடைய பிளட்டும் இங்க வரல, அம்மாவுடைய பிளட்டும் இங்க வரல. பிளட் இஸ் இண்டிவிஜுவல் அண்ட் ஸ்பெசிபிக் டு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ். அது தனித்துவம் வாய்ந்தது. அது பேபிக்கு வந்து அம்மா கிட்ட இருந்தும் கேரி ஓவர் ஆகி வரல, அப்பா கிட்ட இருந்தும் கேரி ஓவர் ஆகி வரல. இட் வாஸ் கிவன் பை காட் அட் த கன்செப்ஷன். ஓகே, அந்த பிளட் புரியுதா? இது இப்போ டவுட் கிளியர் ஆயிருக்கா? ஓகே, கிளியர். வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? நம்ம போலாம் அப்படியே. போலாம் சார், கிளியர்.
ஓகே. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலான பிளட் இருக்கு, பிளட் குரூப் தனித்தனியா வரனால இருக்கிறதுலே க்ளோசஸ்ட் பிளட் ரிலேஷன் சொல்லக்கூடிய அந்த அம்மா குழந்தை அந்த ஒரு ரிலேஷன்ல கூட பிளட் டைரக்டா மிக்ஸ் ஆகல. தட் ஷோஸ் தட் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கு ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட்டா ஒவ்வொரு தனித்தனி பிளட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இது ஏன் தனித்தனியா இந்த ஒவ்வொரு பிளட் குரூப் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்பதான் நம்ம பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஆத்மா எங்க இருக்கு? ரத்தத்துல இருக்கு. இஃப் என்னுடைய ரத்தம் வந்து என்னுடைய அம்மா கிட்ட இருந்து கேரி ஓவர் ஆகி வருது அப்படின்னா, என்னுடைய ஆத்மாவும் என்ன இருக்கு? ஷேர்டு ஸ்பிரிட் சோலா இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி சோல் இஸ் இண்டிவிஜுவல். அதாவது நம்ம எசேக்கியேல்ல பார்த்தோம், தகப்பனுடைய ஆத்மாவும் என்னுடையது, பிள்ளையனுடைய ஆத்மாவும் என்னுடையது அப்படின்ட்டு. ஸோ இண்டிவிஜுவல் சோல்ஸ் பிலாங்ஸ் டு காட். அப்ப சோல் வந்து இண்டிபெண்டா இண்டிவிஜுவலா இருக்கு ஒவ்வொரு நபருக்கும் சோல். அப்ப அந்த சோல் வந்து எதுல இருக்கு அப்படின்னா பிளட்ல இருக்கு. ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் அ செப்பரேட் சோல் விச் இஸ் பிளேஸ்ட் இன் அ பிளட். அப்ப அம்மாவுடைய ரத்தத்திலேயே எடுத்து இது வரல, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரத்தம், மிக்ஸ் ஆகாத ரத்தம், அதுல தனித்தனியா பிளட் இருக்கு. அதுல ஏன்னா இண்டிவிஜுவலா தனித்தனி சோல்ஸ், செப்பரேட் சோல்ஸா இருக்கு, ஒவ்வொரு சோல்ஸும் தனித்தனி சோல். இப்ப ஆடம் இதுக்கு வரலாம். ஸோ ஆடம் வந்து ஈவை பார்த்து என்னுடைய மாம்சத்தின், என்னுடைய எலும்பின் எலும்பும் என்னுடைய மாம்சத்தின் மாம்சமும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டுத்திலுமே வந்து என்ன ஆகல, இப்ப ஆதாமுடைய ஆத்மா வேறையா இருக்கு, ஏவாளுடைய ஆத்மா வேறையா இருக்கு. இண்டிவிஜுவல் சோல்ஸ் தே ஹேவ். அப்ப அவங்களுக்கு வந்து பிளட்டுமே வந்து செப்பரேட்டா தான் காட் ஹஸ் கிரியேட்டட். ஓகேவா? ஸோ நம்ம இப்ப டைம் அனிமா 7:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு டாபிக் ஆரம்பிக்க வேண்டாம், ஏன்னா இதுவே வந்து ஹெவியா இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த வீக்ல. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கும்போது ஆதாம் வந்து தேவன் வந்து ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து ஏவாளை உண்டாக்குனான்னு இருக்கு. அப்ப ஆதாமா கிட்ட இருந்து என்ன எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இட்ஸ் ஒன்லி த ரிப், விலா எலும்பு எடுத்திருக்காருன்னு இருக்கு. அப்ப ஆதாம் சொல்லும் போது என் எலும்பின் எலும்பும்னு சொல்லிருக்கணும். இன்ஸ்டட் ஹி சேஸ் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள்னு சேர்த்து சொல்றாரு. ஆனா பைபிள்ல தேவன் வந்து ஆதாமுடைய மாம்சத்தை எடுத்து ஏவாளை செஞ்ச மாதிரி சொல்ல, எலும்பையும் மாம்சத்தையும் எடுத்து செஞ்சார்னு சொல்ல. இட் இஸ் ஒன்லி த ரிப், விலா எலும்பில் ஒன்றை எடுத்து ஏவாளை சிருஷ்டித்தார்னு. சிருஷ்டித்து கூட்டு வரும்போது இவர் சொல்றாரு என் எலும்பின் எலும்பும், ஓகே கரெக்ட், அண்ட் தென் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள்ன்றாரு. ஆனா ரத்தத்தின் ரத்தம்னு சொல்லல. அப்ப ஆதாம் சொன்னதுல வந்து ஹி ஹேஸ் சம் நாலேஜ், அதை வச்சு கரெக்டா சொல்லியிருக்காரு. அப்போ அது என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீக் ஸ்டடி பண்ணலாம். ஸோ வாட் இஸ் தட் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறாள்ன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இன்னைக்கு நம்ம பார்த்ததுல? இல்லைன்னா இதோட மோர் தென் கொஸ்டின்ஸ் நிறைய கிளாரிட்டி இருந்தது அங்கிள். சின்ன 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 விஷயம் இருக்கு இல்லையா, ஆமா நிறைய விஷயம் நம்மளுக்கு அப்படியே இம்பில்ட் ஆர் இம்பைப்டா இருக்கும், ஏன்னா அது ஆமா அப்படிதான் இருந்திருக்கு. So அதோட ஆமா கிளாரிட்டி நிறைய இடத்துல கிடைச்சிருச்சு அங்கிள். Thank you. Very good. Praise the Lord. வெரி குட். ஒரு சின்ன ஒரு சின்ன- கொஸ்டின் மாதிரி போடுறோம், அதை பத்தி சொல்லுங்க. நீங்களே சொல்லியிருந்தாரு, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்ப வந்து ஓகே, இப்ப நம்ம வந்து படிச்ச இதுல வந்து ரேண்டமா, அதாவது ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இல்ல, ரேண்டமா ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு பதிலும் இருக்கும். இட்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி. அதை ஜஸ்ட் வாட்ஸ்அப்லயே வரும், அது போலிங் மாதிரி வரும். நீங்க வந்து அதை ஆன்சர் பண்ணலாம். இட் வாஸ் த பர்பஸ் இஸ் டு நாட் டு டெஸ்ட் பட் ரிவ்யூ த ஹோல் மேட்டர். அதை வந்து நீங்க இது பண்ணுங்க. It will be encouraging to us also, and it will be a good review for you. ஃபியூச்சர்ல வந்து அந்நிய சப்ஜெக்ட் என்ன முடிஞ்சதோ அதுக்கப்புறமா அதை போட்டோம்னாக்கா அந்த வீக்ல யூ கேன் ரிவ்யூ தட், அந்த மாதிரி ஒரு இருக்கும். இதை வந்து இப்போதான் அந்த ஐடியா வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் தயாரிச்சிருக்கோம். அதை ட்ரை பண்றோம். கைண்ட்லி கோஆபரேட் அண்ட் அட்டென்ட். எல்லாமே பைலிங்குவலா போடுறோம் நாங்கள், இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும். அதை வந்து அட்டென்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல ஒரு ரிவ்யூ மட்டும் முடிச்சிடலாம். இன்னைக்கு பண்ணதை ஒரு சமரைஸ் பண்ணிடலாம். ஓகே. இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்மாவை பத்தி ஆரம்பிச்சோம். ஆத்மா ஒண்ணுதான் வந்து
ஜீவனுள்ள ஆத்மாவா சிருஷ்டிக்கப்பட்ட ஒரே பொருள். மீதி ரெண்டும் வந்து சம் சோர்சஸ்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அந்த ஆத்மா வந்து மனிதன் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அழிவில்லாத ஆத்மா வரைச்சு, பாவம் செய்த உடனே அது வந்து இட் பிகம் அ மார்டல் சோல், அழிவுள்ள ஆத்மாவா மாறுச்சு. சோ அந்த அழிவுள்ள ஆத்மாவுக்கு வந்து ஒரு மீட்பு தேவைப்படுது. அந்த மீட் எடுக்கணும் அப்படின் போது we need a blood. ரெமிஷன் ஆஃப் சின் வந்து பிளட் மூலமா தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஏன் பிளட் மூலமா வருதுன்னு பார்க்கும்போது நம்ம 2 வசனங்கள்ல பார்த்தோம். ஆத்மா வந்து மாம்சத்தின் ஆத்மா எங்க இருக்குன்னா ரத்தத்தில் இருக்கிறதுன்னு. பட் த டிரான்ஸ்லேஷன் வந்து அதை உயிர்னு மாத்திட்டாங்க. பிகாஸ் ஆஃப் த ஹிடன் அஜெண்டா வித் சேட்டன் செட், அந்த ஃபர்ஸ்ட் லை. இது வந்து எல்லா ரிலீஜியனுமே ஃபாலோ பண்ணுது, ஆத்மா மரிக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப இங்க ரத்தத்துல இருக்கு அப்படின்னா மரிக்கும் போது ஆத்மா மரிக்குதுன்ற ஒரு கான்செப்ட் வந்துடும். அதுக்காக வேண்டி எங்கெல்லாம் வந்து மரணம் வரக்கூடிய இடத்துல ஆத்மான்ற வேர்டு இருக்கோ அங்கெல்லாம் உயிர்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க பர்பஸ்ஃபுல்லி. ஏன் அப்படின்னா இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து ஒரு 500 வருஷங்களுக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடியே இந்த கான்செப்ட் ஆஃப் இந்த ஆத்மா மரிப்பதில்லைன்றது எஸ்டாப்ளிஷ்டா எல்லா மதங்கள் சர்ச்சு எல்லாத்துலயுமே வந்துட்டனால இவங்க டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து இது போட்டா அவங்களுடைய டாக்டரினுக்கு இடிக்குதேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து உயிர்னு மாத்திட்டாங்க. பட் லிட்டரலா அந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே ஆத்மா. அப்ப ரத்தத்துல ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா வந்து எல்லாருடைய ஆத்மாவும் மரணத்திற்குள்ள வந்தனால இயேசு கிறிஸ்துனுடைய ஆத்மா வந்து பரிசுத்தமா இருக்கு. அது தேவனிடத்துல இருந்து வந்தனால பரிசுத்தமா இருக்கிறது. அதை வந்து ஈடா கொடுக்குறாரு. ஸோ இட்ஸ் அ காம்பன்சேஷன் ஃபார் த சோல், சிந்து சோல். அப்ப அந்த ஒரு மீறுதல்னால எல்லாரும் வந்து மரணத்திற்குள்ள தீர்ப்புக்கு வந்த மாதிரி ஒருத்தருடைய கீழ்ப்படிதல்னால நீதியினால எல்லாருமே உயிர்த்தெழுதலுக்குள்ள ஜீவனுக்குள்ள வராங்க. அது எப்படி நடக்கும்னா உயிர்த்தெழுதல்ல நடக்கும். அப்ப அந்த காரியம் நடக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தா அவருடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, அப்படின்னா இட் ஹாஸ் டு பி போர்டு, ஆத்மா ஊற்றப்பட முடியும். ஏன்னா அது பிளட்ல இருக்கு ஆத்மா. அப்ப அந்த ஆத்மாவை மரணத்துல ஊற்றி இயேசு கிறிஸ்து லிட்ரலா 3 நாள் இரவும் பகலும் மரித்து பூமியினுடைய தாழ்விடங்கள்ல இருக்கிறாரு. அண்ட் தென் ஆஃப்டர் த 3rd day God raised him up. தேவன் அவரை உயிர்த்தெழ வைக்கிறாரு. தட் ஷோஸ் த ரிசரக்ஷன். அதுல ஸ்டேஜஸ்ல அவர் வந்து முதற்கனியா இருக்கிற உயிர்த்தெழுதல நாமும் உயிர்த்தெழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கு வந்து அந்த எபிரேய வார்த்தையில இருக்கக்கூடிய உயிர்னா என்ன, ஆத்மா என்ன, அந்த காரியங்கள்லாம் கூட வச்சு பார்த்தோம். அடுத்தது இருக்கிறதுலே க்ளோசஸ்ட் ரிலேஷன் வந்து பிளட் ரிலேஷன் தான். அம்மா பிள்ளைக்கான பிளட் ரிலேஷன். ஆனா அந்த பிளட் ரிலேஷன் சொல்றதுக்கு சரியா தவறான்னு பார்த்தோம்னா நம்ம இன்னைக்கு பொதுவாவே வந்து ரத்தத்தின் ரத்தம், ரத்த சொந்தம் எல்லாம் சொல்றோம். பட் பிப்ளிக்கலி இட் இஸ் நாட் ட்ரூ. ஏன்னா மெடிக்கலி ஆல்சோ இட் இஸ் நாட் ட்ரூ. பிளட் வந்து ஒரு பிளட்டோட இன்னொரு பிளட் சேர முடியாது. குழந்தையினுடைய பிளட் இண்டிவிஜுவலா வேற தனியா இருக்கு, அம்மாவுடைய பிளட் தனியா இருக்கு. அப்ப பிளட்ல வந்து ஒன்னா சேரவே முடியாது. இட் இஸ் நாட் த பிளட் ரிலேஷன். இன் அதர் சென்ஸ் வி கேன் சே, நம்ம என்ன சொல்லலாம்னா டிஎன்ஏ ரிலேட்டட். ஏன்னா எனக்கு தாத்தா மாதிரியே நான் இருப்பேன், எங்க அப்பா மாதிரி இருப்பேன், ஒருத்தருடைய குணாதிசயங்கள் கேரி ஓவர் ஆகுது. இது எல்லாமே இட் இஸ் நாட் ஃப்ரம் த பிளட், ரேதர் இட் இஸ் ஃப்ரம் த டிஎன்ஏ விச் இஸ் கேரிட் பை, அது அப்பா கிட்ட இருந்து வர்றது, அம்மா கிட்ட இருந்து வர்ற டிஎன்ஏல இருந்து தான் அந்த குணாதிசயங்கள் மற்ற எல்லாமே வர்றதுக்கு எல்லாமே. பட் த இண்டிவிஜுவல் பிளட் தனித்தனியா இருக்கு. ஏன் அப்படின்னா ஆத்மா ரத்தத்தில் இருக்கிறது, ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவும் தனித்தனியா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஆதாமுடைய விலா எலும்புல இருந்து எடுத்ததுக்கான அந்த விலா எலும்புன்னு போது எலும்பு மட்டும் சொல்லாம என் மாம்சத்தின் மாம்சம்னும் சேர்க்கிறாரு. லிட்டரலா ரத்தத்தின் ரத்தம்னு ஏன் சொல்லலை அப்படின்னு பார்த்துட்டோம் இன்னைக்கு. ஏன்னா ரத்தம் சேர்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏன் மாம்சத்தின் மாம்சம்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும். மற்றபடி ஆக்சுவலா லிட்டரலா இப்ப சோல் எங்க இருக்குன்னு பார்த்துட்டோம், பிளட்ல இருக்கு. ஆனா சோல் என்ன அப்படின்றதையும் நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் சோல் அப்படின்றதையும். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் குரூப்ல கேளுங்க, நம்ம அதுக்கு இது பண்ணலாம். வேற ஏதாவது சொல்லணும் பிரதர், இல்ல க்ளோஸ் பண்ணலாமா ப்ரேயர் பண்ணிட்டு? க்ளோஸ் பண்ணலாம் பிரதர். ஓகே. ஜெசி ப்ரேயர் பண்றியாமா? Sure, Chittappa. Thank you, Lord, for this lovely evening and for this Bible study, Lord. As you have given us so much of wisdom on your word. Thank you, Jesus. Thank you for giving Uncle and Chittappa, who had enlightened us today on various topics all throughout these years. Thank you, Lord. Thank you for giving us, enlightening us every day and changing our lives. Thank you, Jesus. Bless them all. Bless them a good week ahead. Thank you, Jesus. Amen. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஆத்மாவே ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என் அவரை முழு Amen. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகோதரர்களே. ஆமென். Thank you. Praise the Lord. Praise the Lord. Thank you. Thank you, brother. Thank you.